வளம் பெற்ற மனிதர்களின் தாரக மந்திரம் இது. இந்த பிரபஞ்சம் வார்த்தைகளில் இல்லை, எண்களில் பேசுகிறது. அதில் ஒரு எண் மட்டும் ஆட்சி செய்கிறது, அதுதான் 9. 9 என்பது ஒரு எண் அல்ல, முழுமையின் முத்திரை, சக்தியின் உச்சி, பிரபஞ்சத்தின் ரகசிய குறியீடு. ஆன்மீகமும் பண்பாடும் பேசும் எண் 9. நவராத்திரி 9 இரவுகள், 9 சக்திகள், அம்மன் அருள் உச்சமாக வெளிப்படும் தருணம். நவ கிரகங்கள் 9 கிரகங்கள், நம் வாழ்க்கை பாதையை இயக்கும் அதிசயம். சைவம் 36 தத்துவங்கள், 3 கூட்டல் 6 = 9. வைணவம் 108 திவ்ய தேசங்கள், 1 கூட்டல் 0 கூட்டல் 8 = 9. சமயம் மாறினாலும் சத்தியம் மாறாது, அது 9. மகாபாரதம் 18 நாட்கள் போர்க்களம், கூட்டல் 1 கூட்டல் 8 9. 18 சேனைகள், பாண்டவர்களின் 9 அக்ரோனி சேனை, கௌரவர்களில் 11 அக்ரோனி சேனை, கூட்டல் 9. கீதை 18 அதிகாரங்கள், நீதியும் அநீதியும் கூட இறுதியில் 9 தான் முடிகிறது. கணிதத்தின் கண்ணாடி 9. இந்த 9 தான் சூரியன், சந்திரன், பூமி, இந்த பிரபஞ்சம் அனைத்தும், காலமும் 9 தான். எந்த எண்ணையும் 9ஆல் பெருக்கினால் அதன் கூட்டுத்தொகை மீண்டும் 9. இது சாதாரணம் அல்ல, தன்னை இழக்காத சக்தி, எப்போதும் திரும்பும் சக்தி 9. இயற்கையின் இதய துடிப்பு 9. 4, 3, 2 என்ற அதிர்வில் தான் இந்த பிரபஞ்சம் அதிர்ந்து கொண்டிருக்கிறது. மனித பிறப்பு 9 மாதங்கள், இயற்கையின் சுழற்சிகள் 9 தாளத்தில் தான். இயற்கையே 9 அதிர்வில் தான் ஒளிர்கிறது. சக்தி மற்றும் தலைமைத்துவத்தின் சின்னம் 9. அறிவு கூட்டல் சேவை கூட்டல் மனிதநேயம், இந்த மூன்றின் சங்கமம் 9. அதனால்தான் 9 முன்னணி, வழிகாட்டுதல், தலைமைத்துவத்தின் உச்சம். தத்துவம் சொல்வது 9. நமக்கு கற்றுத்தரும் பாடம், முடிவு என்பது தோல்வி அல்ல, முழுமை, புதிய தொடக்கத்தின் வாசல். உண்மையான சக்தி கொடுப்பதிலும் மாற்றுவதிலும் தான் இருக்கிறது. அதனால்தான் 9 உச்ச உணர்வின் எண். எத்தனை தடைகள் வந்தாலும் மீண்டும் எழு, மீண்டும் முழுமையை அடை. 9 என்பது முடிவில்லை, அது புதிய ஆரம்பத்தின் கதவு. 9 ஒரு எண் அல்ல, சக்தி, சுழற்சி, சத்தியம். இந்த பிரபஞ்சத்தில் 9 தொடங்கி 9 தான் முடிகிறது. அந்த வகையில் இன்றைய தேதியில் சிறப்பு ஆளுமை, அவர் ஒரு ட்ரெய்னர் மட்டும் அல்ல, மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர், ஈவெண்ட் மேனேஜர், தீம் ஸ்பீக்கர், ஆர்டிகல் ரைட்டர், புக் ரிவ்யூவர், டிராமா ஆக்டர், டிபேட் ஸ்பீக்கர், யூடியூபர். அறிவு, அனுபவம், கலை, ஊக்கம் அனைத்தும் சேர்ந்த ஒரே ஆளுமை. ஐஸ்வர்யா ட்ரைனிங் அண்ட் கன்சல்டன்சி நிறுவனத்தின் நிறுவனர், அணிமொழி அகாடமி இயக்குநர்களில் ஒருவர், ஜேசிஐ நெய்வேலி திரு என் ரமேஷ் அவர்களை இந்த நட்புலரி மேடைக்கு மிகுந்த மகிழ்ச்சியுடனும் மிகுந்த மரியாதையுடனும் அன்புடனும் உங்களுடைய ஆரவார கைதட்டலுடன் வரவேற்று மேடை அவரிடம் ஒப்படைக்கப்படுகிறது. நன்றி ஐயா. தேங்க்யூ அருணகிரி சார். மிக அருமையான ஒரு சிரத்தை எடுத்து ஒரு இன்ட்ரோடக்ஷனுக்காகவே ஒரு தனியாக ஒரு சிரத்தை எடுத்து நீங்கள் பண்ணுறதெல்லாம் சாதாரண ஒரு விஷயம் இல்லை. ரொம்ப அருமை, நன்றி. ஸ்லைடை ஷேர் பண்ணிக்கிறேன். ஸ்லைடு எல்லாருக்கும் விசிபிளா இருக்கும்னு நினைக்கிறேன். விசிபிளா இருக்கு இல்லையா? ஓகே சார். ஒரு இது டார்க்கா இருக்கு ரமேஷ். ஓகே, அதான் ஸ்லைடு. ஸோ ஏமாளி டு கோமாளி, இந்த மாதம் வந்து தலைப்பு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட் கொடுக்கும்போது அந்த தலைப்பு பார்க்கும்போது நமக்கு ரொம்ப ஒரு மாதிரியா இருக்கும். அதுக்கு பிறகு போக போக அதுக்குள்ள இருக்கிற விஷயங்கள், நம்ம அது எந்த தலைப்பா இருந்தாலும் அதை பிரபலமாக்குறது நம்மளோட நட்புலரி டீமோட ஒரு வேலைன்னு சொல்லலாம். ஒரு சின்ன பாடலோட தொடங்குவோம். இந்த பாடல் சம்பந்தமான ஒரு சின்ன கேள்வியோட தான் தொடங்க போறோம்.
உலகம் இல்லை அல்லா அல்லா ஓகே, கேள்வி இதுதான். இது வந்து மதம் தாண்டி பல பாடல்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். எல்லா மதமும் கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் ஒரு கிறிஸ்டியானிட்டி சாங்கா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஈம் ஹனீபா வாய்ஸ்ல இருக்கிற நிறைய பாடல்கள். இது யார் வாய்ஸ்ன்னு சொல்ல முடியுமா? எம்எஸ்வி. எம்எஸ்வி என்ன சினிமா அதுலயே போட்டிருப்பான்? அது முகமது பின் துக்ளக். ஓகே ஓகே ஓகே. ஸோ இதுக்கு பின்னாடியும் நம்ம தலைப்பு ஒட்டின ஒரு சின்ன விஷயம் இருக்கு, அதோட ஆரம்பிக்கிறேன். ஆக்சுவலி சோ தயாரிச்ச இந்த படம் முகமது பின் துக்ளக் அரசியல் நையாண்டி பண்ற மாதிரி ஒரு படம். நிறைய அது வெளில வருதுலேயே நிறைய இஷ்யூ இருந்தது. இதுல வந்து இந்த சாங் ஆக்சுவலி முஸ்லிம்ஸ் வந்து எதிர்க்கிற மாதிரின்ற மாதிரிலாம் எல்லாரும் கலப்பி விட்டாங்க இந்த படம் வரும்போது. அந்த மாதிரி இல்லைன்றதுக்காக ஆக்சுவலி ஒரு சாங்கே பிகினிங்லேயே டைட்டில் சாங்கே இது. இதை பார்த்த உடனே படத்துல அந்த ஃபர்ஸ்ட் ப்ரிவியூலயே எல்லாருமே இன்ஸ்பயர் ஆயிட்டாங்க இந்த சாங்கை பார்த்துட்டு. இந்த பாடல் பாடுறதுக்கு வந்து எம்எஸ்வி கூப்பிட்டு பாட சொல்லும்போது உடனே வந்து அவர் வந்து ஐயா முஸ்லீம் சாங்னா ஈம் ஹனீபா தான் பாடணும், நான் பாடினா நல்லா இருக்கணும்னு இவர் ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணாரு, கேட்க மாட்டேங்கிறாரு. சரிப்பா கடவுள் தீர்ப்பு நம்ம ஏற்றுப்போம் அப்படின்ட்டு ஒரு 2 சீட்டு எழுதி போடுவோம், உங்க பேரையும் அவர் பேரையும் எழுதி போட்டு யார் பேர் வருதோ நம்ம வந்து அவங்க பாடட்டும் அப்படின்னோடனே சீட்டு எடுத்தா எம்எஸ்வி பேரே வந்துருக்கு. வந்து பாடலாம் ஹிட்டு எல்லாம் பண்ண பிறகு அது பிறகு சொல்லியிருக்கிறாரு 2 சீட்லையும் உங்க பேர் தான் எழுதியிருந்தேன் அப்படின்னு சோ சொன்னாராம். ஸோ இந்த ஏமாற்றம் அப்படிங்கும்போது நல்ல விஷயத்துக்கெல்லாம் கூட சில நேரம் நம்ம ஏமாத்தி வேலை வாங்க வேண்டியிருக்கு. அந்த மாதிரி ஏதாவது நீங்க ஏமாந்துருக்கீங்களா, இல்லை யாரையும் ஏமாத்தி இருக்கிறீர்களா நல்ல விஷயத்துக்கு? இப்ப இது ஏமாற்ற வேலை தான், பட் இருந்தாலும் இதுக்கு அவுட்புட் நல்லா இருந்தது. அந்த மாதிரி ஏதாவது இன்சிடென்ட் இருந்தா ஸ்டார்ட் பண்ணுங்க. நிறைய இருக்குதுங்க சார். நான் முதல்ல என்கிட்ட வர்ற ஸ்டூடெண்ட்ஸ்ட் எல்லாம் மேக்ஸ் மாதிரி ஒரு அற்புதமான சப்ஜெக்ட், ரொம்ப அட்ராக்ஷனான சப்ஜெக்ட் இல்லைன்னு சொல்லிடுவேன். ஆனால் அது ரொம்ப ரொம்ப கஷ்டமான நுணுக்கமான சப்ஜெக்ட் தான். அந்த ஃபர்ஸ்ட் டே சொல்லி அதில் இருந்து பிரெயின் வாஷ் பண்ணி லாஸ்ட் டே இந்த கெட் டுகெதரில் உனக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் எதுன்னு கேட்டால் எல்லா பசங்களும் மேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஆனால் அவங்களுக்கே தெரியாது. சூப்பர் 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 மேடம், அருமை கோமதி மேடம். இந்த மாதிரி விஷயம் தான் கேட்டேன், சூப்பராக சொன்னீங்க. வேற யாராவது? சார் வணக்கம் சார். அதாவது புல்வா ஜூஸ் வேணும் அப்படின்ட்டு பிரமாதமா பேசுனாங்க ஒரு சிவாயிரமான்னு சொல்லி ஆரம்பிச்சாங்க ஒரு மேடம். மெட்ராஸ்ல வந்து நாங்க ஒரு ஸ்டால் போடுறோம், இங்க எல்லா பொருளும் கொடுத்தீங்கன்னா வித்துட்டு வந்ததுக்கு அப்புறம் காசு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கம்பெனியில பேசி பயங்கர எஃபோர்ட் போட்டு பெரிய ஸ்டால் போட்டுது. ஒன்றும் வியாபாரமும் ஆகல, பொருளும் விற்கலைங்க அப்படின்ட்டாங்க கடைசியில. அதுக்கப்புறமா என்னை வந்து கூப்பிட்டு ஒரு ப்ராடக்ட்லாம் வேணுங்க அப்படின்னு சொல்லி புதுக்கோட்டையில கூப்பிட்டு கொண்டு போய் கொடுத்தப்புறம் ஒரு செக்கு கொடுத்தாங்க. அந்த செக்கை போட்டா நம்ம கிட்ட இருந்து காசு எடுத்துட்டான், அவங்கள்ட்ட அக்கௌண்ட்ல காசு இல்லைன்னு. இதுதான் ஏமாந்த கதை. அந்த செக்கை பத்திரமா வச்சிருக்கேன். சிவாய நமகான்னு சொல்லி ஆரம்பிச்சு வில்வாவை போட்டு நான் ஏமாந்த 2 பேர்ல அதுல ஒருத்தங்க. அவ்வளவுதான் வாழ்க்கையில. சூப்பர் சார், சூப்பர். பண விஷயத்துல நான் நிறைய பேர்த்த ஏமாந்து இருக்கிறேன். ஒரு ரொம்ப குடும்ப நண்பர், ரொம்ப அப்படியே நெருங்கி பழகி ஒரு அவங்க சீட்லாம் போட்டு 11 லட்சம் ரூபாய் 2018 கிட்டத்தட்ட அது இப்ப எவ்வளவு இருக்குன்னு தெரியும், ஏமாந்து கேஸ்லாம் போய் கேஸ் எங்களுக்கு ஜெயிச்சிருச்சு, பட் இருந்தாலும் பணம் என் கைக்கு வரல. அந்த மாதிரி நிறைய ஏமாந்துருக்கும் பணத்துல. தயால குணம் அந்த மாதிரி எல்லாம் ஏமாந்து போயிடக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த செஷனோட ஒரு அப்ஜெக்டிவா எடுத்துக்கிறேன் நான். தேங்க்யூ ஃபார் யுவர் ஷேரிங். ஸோ நம்ம ஏமாத்துறது பார்த்தீங்கன்னா நமக்கு சின்ன குழந்தையிலேருந்தே வரும். எங்க ஐஸ்வர்யா பாப்பா சாப்பிட்ற போட்டோ அது. சின்ன குழந்தைகள் நமக்கு சாப்பாடு ஊட்டுறதுக்கு கூட போலீஸ்காரன் வருவான், பூச்சாண்டி வருவான், அங்க பாரு நிலா இருக்கு பாரு, நிலால பாட்டி இருக்கா பாரு, வடை சுடுறாங்க பாரு. இதெல்லாம் நமக்கு சின்ன வயசுல இருந்தே ஏமாத்தி நமக்கு நல்ல விஷயத்துக்காக ஏமாத்துறதுல எந்த விதமான தப்பும் கிடையாது. நீ மருந்தை குடிச்சிட்டான்னா சாக்லேட் தருவேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க, கொடுக்க மாட்டாங்க ரசியா. ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் நம்ம ஏமாந்துட்டு தான் இருக்கிறோம் லைஃப்ல. ஸோ இந்த ஏமாளி டு கோமாளி ரொம்ப சிந்திக்க வேண்டிய தலைப்பு. இதுக்கு நான் கண்டென்ட் ரெடி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நான் கிட்டத்தட்ட இது வந்து 5வது வருஷம். இது நிறைய வருஷம் ரெடி பண்ணிட்டு சரி எதை போடுறதுன்னே தெரியல. ஏன்னா 30 நாளைக்கு உள்ள கண்டென்ட்டே இருக்கு, அந்த அளவுக்கு நிறைய விஷயம் இதுல இருக்கு.
ஸோ கொஞ்சம் கடைசியா நேற்று நைட்டு டிசைட் பண்ண கண்டென்ட் இது ஏமாளி டு கோமாளி. ஃப்ரம் பீயிங் ஃபூலிஷ் டு பிகமிங் ஸ்மார்ட் அண்ட் அவர். ஃபூலிஷ் தனத்திலிருந்து எப்படி ஸ்மார்ட்டாகவும் அவேராகவும் மாறுறது அப்படிங்கிற ஒரு படிப்பினை கொடுக்குற ஒரு செஷனா இதை எடுத்துக்கலாம். கொஞ்சம் கனமான செஷனா இருக்கும். ஆரம்பிக்கும் போது ஜாலியா இருக்கும், பின்னாடி கொஞ்சம் மனசு இருக்கும். அந்த மாதிரி ஒரு செஷன் அது. பஞ்சதந்திர கதைகள் அதுல பார்த்தோம்னா காக்கா எவ்வளவு பிரில்லியன்ட் இல்லையா. பானையில தண்ணி கீழே இருக்குன்னு உடனே இமிடியட்டா கல் எடுத்து போட்டு காக்கா இன்னைக்குமே பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரில்லியன்ட். நம்ம காக்காயை பத்தின ஒரு பேசிக்கான விஷயம் இருக்கு. நமக்கு சாப்பாடு ஃபர்ஸ்ட் நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி காக்காய்க்கு சாதம் போட்டு சாப்பிடணுன்றது தொண்டுகிட்டு இருக்கிற பழக்கம். என்ன ரீசன் அப்படின்னா, நம்ம ஃபுட் பாய்சனிங் இருந்ததுன்னா காக்கா அந்த சாப்பாடை சாப்பிடாது. அதனாலதான் காக்கா எடுத்த பிறகு தவசம் கொடுக்கும்போதெல்லாம் காக்கா எடுத்து சாப்பிட்டாங்க. டெய்லியே காக்கா எடுத்தோம்னா நம்ம ஃபுட் பாய்சன் இருக்கான்னு செக் பண்றதுக்காக ஒரு விஷயம். காக்கா சாப்பிடாது. ஆனா நாய்கிட்ட ஒரு டிஃப்ரெண்டான விஷயம் என்னன்னா, எதை போட்டாலும் சாப்பிடும். நீங்க அது கண்ணுக்கு நிறைய பாய்சனை மிக்ஸ் பண்ணி போட்டா கூட சாப்பிட்டு உங்க காலிலேயே செத்துருது. அதனாலதான் நாய்க்கு நம்ம சாப்பிட்ட பிறகு போடணும் அப்படின்ற ஒரு வழக்கம் வச்சிருந்தாங்க. அந்த காக்காவையே நம்ம நரி வந்து ஃபிளாட்டர் பண்ணி நீ நல்லா அழகா பாடுற அப்படின்னு சொல்லி வடையை கீழே போட்டு. பட் இப்ப இருக்கிற காக்காயெல்லாம் வடை கேட்டதுன்னா காலில் எடுத்து வச்சுட்டு அப்புறம் பாட்டு பாடும். ஸோ ஃபிளாட்டரி ஈஸியா ட்ராப் அப்படின்னு எடுத்துக்கலாம். முகஸ்துதி வந்து நம்மளை புகழ்ச்சி அப்படிங்கிறது கூட ஒரு ட்ராப், ஒரு பொறி அப்படின்னு எடுத்துக்கலாம். ஒரு பெரிய ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு ஆஃபீஸர், அவர்கிட்ட எந்த காரியமும் ரெக்கமெண்டேஷன் போக முடியாது, காரியம் சாதிக்க முடியாது. ரொம்ப ரெக்கமெண்டேஷன். அவர்கிட்டே ஒருத்தர் போய் காரியம் சாதிச்சுட்டு வந்துட்டார். என்ன மேட்டர்னா, சார் என்ன மாதிரி நேர்மையான ஆளு சார், இந்த மாதிரிலாம் நான் இந்த ஆர்கனைசேஷன்ல பார்த்ததே இல்லை சார். நான் அப்படி அவர் ஃபிளாட்டர் பண்ணி அவரோட காரியத்தை சாதிச்சுட்டாங்க. அப்ப முகஸ்துதிக்கு மயங்காத ஆள் கிடையாது, முகஸ்துதியில நம்ம மயங்கிடக்கூடாது அப்படிங்கறது ஒரு லெசனா எடுக்கலாம். இன்டெலிஜென்ட்டா இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, தெனாலிராமன் கதையெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பிரச்சனையெல்லாம் சிம்பிளா ஒரு பெரிய அந்த நாட்டிலேயே திருடர்கள் பயங்கரமா சுத்திட்டு இருப்பாங்க. கிருஷ்ணதேவராயர் ரொம்ப ஒரு மாதிரியா என்னன்னு தெரியலையே என்ன பண்றதுன்னா இவரை கூப்பிட்டு சொல்லுவாங்க, நான் ஒரு ஆளா திருடனை பிடிச்சிருந்தேன்னு எல்லாரும் சிரிப்பாங்க. கடைசியா அவர் ஒரு ஐடியா பண்ணி திருடர் பிடிக்கிற மாதிரி ஒரு கதையெல்லாம் நம்ம குழந்தையிலேயே படிச்சிருக்கோம் நம்ம. ஸோ அறிவால நம்ம நிறைய பிரச்சனையை தீர்க்கலாம் ஏமாறாம. நம்ம ஏமாளி ஆகிறதுக்கான இன்னொரு முக்கியமான ஒரு பொறியா இருக்கிறது பார்த்தீங்கன்னா, சேயிங் எஸ் ஆல்வேஸ். எல்லாத்துக்கும் எஸ் சொல்லிட்டே இருக்கிறது. நம்ம குடும்ப உறுப்பினர்களே பார்த்தீங்கன்னா 2 பையன் இருப்பாங்க. யார் வேலை செய்வானோ அவனை கூப்பிட்டு எங்க வீட்டிலே கூட சொல்லுவாங்க, ஏய் ரிஷி போய் அந்த உப்பு டேபிள்ல கிச்சன் மேடையில போய் எடுத்துன்னு வாங்க அப்படின்னா. ஏம்மா நான் உட்காந்துருக்கேன், ஈஸ்வர் உட்காந்துருக்கேன், அவன் அண்ணன் அண்ணி உட்காந்துருக்கான், என்னை மட்டும் எடுப்புறியம்மா அப்படின்னா. அது மாதிரி வேலை செய்யற ஆளுக்கு தான் வேலை சொல்லுவான் குடும்பத்துல. அது மாதிரி ஆஃபீஸ்லயும் சரி, யார் ஒர்க்லோட அக்செப்ட் பண்ணிக்க ரெடியா இருக்காங்களோ அவங்களுக்கு வேலை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல கூட டேய் ஒரு ஃபோனை போட, அவங்க வரானா கேளு இவங்க வரானா கேளுன்னு ஆர்டர் தான் போட்டுட்டு இருப்பாங்க. இந்த ஒர்க் பண்ற ஆளு, அரேஞ்ச்மெண்ட் பண்ற ஆளு, அவங்க எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ எப்பவுமே எஸ் சொல்லிக்கிட்டே இருந்தா என்ன ஆகும்னா, நமக்கு வேலைபிள் ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டே போகும். அதே சமயம் ஸ்ட்ரெஸ் ஆகிடும். என்னடா நம்மளே சொல்றான் அப்படின்ட்டு. அப்ப அதுக்கு என்ன வழி அப்படி பார்த்தோம்னா, கொஞ்சம் இது நம்ம செய்யணுமா, ப்ரியாரிட்டைஸ் பண்ணி அப்புறமா அக்செப்ட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் இந்த ஏமாளித்தனத்துலேருந்து கோமாளித்தனமா போறதுக்கான ஒரு ஸ்மார்ட் வழியா நம்ம எடுத்துக்கலாம். இமிடியட்டா எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு பாஸே நமக்கு ஒர்க் லோடு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாருன்னா எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ண வேண்டாம். கொஞ்சம் இல்லை சார் இதை எதை ப்ரியாரிட்டைஸ் பண்ணலாம் அப்படின்னு அவர்கிட்டயே கேட்டு நம்ம கொண்டு போகலாம். அந்த மாதிரி ஒரு விஷயமா எடுத்துக்கலாம். எப்பவுமே ஃப்ரெண்டு நிறைய பேர் பணம் வாங்கிட்டு கொடுக்க மாட்டான். 100 ரூபா இருந்தா கொடுங்க, அப்புறம் போய் ஜிபே பண்ணி விடுறேன்ப்பா, 50 ரூபா கொடுப்பா. டீ சாப்பிட போனோம்னா கடைசி வரைக்கும் பாக்கெட்ல இருந்து எடுக்கவே மாட்டேன். ஒரு 500 ரூபா நோட்டை மாசம் பிகினிங்ல வச்சான்னா கடைசி வரைக்கும் அந்த 500 ரூபா நோட்டையே மாத்தாமே வச்சிருப்பான். அந்த டீ கடை சார் சில்லறை இருந்தா கொடுங்க சார் ஒன்னு நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். கடைசி வரைக்கும் அந்த யாராவது கடைசியா டீ குடிப்பான். அந்த மாதிரி ஆள்லாம் இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஆள்கிட்டையும் ஷுட் பி அவர். ஓகே, ஏமாளினா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அடுத்த ஆளை ஈஸியா நம்பிடுறவங்க, சிந்திக்காம நம்புறவங்க, நோ சொல்றதுக்கு பயப்படுறவங்க, உணர்ச்சியில முடிவெடுக்கிறவங்க, தன்னம்பிக்கை குறைவா உள்ளவங்க, சுய விழிப்புணர்வு இல்லாதவங்க, இவங்கெல்லாம் வந்து ஏமாளி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சிம்பிளா நம்ம புரிதலுக்காக சொல்றேன். ரொம்ப ஈஸியா நம்பிடுறது, எதுக்கிறதாலும் அக்செப்ட் பண்ணிக்கிறது, நோ சொல்றது இல்லை, எமோஷனலா முடிவெடுக்கிறது. கேட்டாங்கப்பா மேடம் உன் ஃப்ரெண்டு கேட்குற, இத்தனை வருஷம் ஃப்ரெண்டு ஒரு 1000 ரூபாய் நம்ப மாட்டியா என்ன,
போட்டு விடுறா அப்படின்போம். அந்த அந்த நெருக்கடியில டபக்குன்னு போட்டு விட்டுருவோம். சரியா? அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறது. இதெல்லாம் ஏமாளின்னு எடுக்கலாம். கோமாளின்னா என்னன்னா, ஆக்ட் பண்றதுக்கு முன்னாடி சிந்திக்கிறது, கொஸ்டின் பண்றது. எல்லாத்தையும் நம்ம சிலதெல்லாம் கொஸ்டின் பண்ணி தான் ஆகணும். அந்த சுச்சுவேஷனை வந்து ஏன் இது இப்படி பண்ணணும், ஏன் என்ன மட்டும் கேட்குற, ஏன் இது இவ்வளோ சில பேர் சொல்லுவான், இந்த தாயத்தை நீங்க கட்டிட்டீங்கன்னா கோடீஸ்வரன் ஆயிடலாம் அப்படின்னா, அப்புறம் ஏன் அவன் ரோட்ல வந்து தாயத்துக்கு வித்துன்னு இருக்கான்னு நமக்கு தெரியாது. ஸோ பல கேள்விகள் இருக்கும் நமக்கு. எமோஷனலி பேலன்ஸாக இருக்கணும். செல்ஃப் ரெஸ்பெக்ட், செல்ஃப் அவேர்னஸ், செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அப்படிங்கிறது, இதெல்லாம் இருந்தால் நம்ம பீயிங் ஸ்மார்ட்னு எடுத்துக்கலாம். அவங்கள கோமாளி அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த ஆளை பார்த்தா எப்படி இருக்கு, பாவமா இருக்கு இல்லையா? ஸோ இந்த நம்ம ஏமாளித்தனத்துலேருந்து ஸ்மார்ட்டா ஆகிறதுக்கு ஒரு 5 ஸ்மார்ட் ரூல்ஸ், பாவம் அப்படின்னு ஒரு அக்ரானிம் வச்சிருக்கேன். பாஸ், திங்க், ஆக்ட் அப்படின்னு எடுக்கலாம். ஆஸ்கிங் கொஸ்டின்ஸ், வெரிஃபைங் இன்ஃபர்மேஷன், இது கரெக்டு தானா அப்படின்னு வெரிஃபை பண்றது. ஆஃபன் சேயிங் நோ, எப்பெல்லாம் தேவைப்படுதோ அப்பெல்லாம் வந்து அடிக்கடி நோ சொல்லவும் நம்ம கற்றுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. நம்மளோட எமோஷன்ஸையும் மேனேஜ் பண்ற விஷயம் இருக்கு. இந்த பாவம் அப்படிங்கிற ஒரு ஸ்மார்ட் ரூல்ஸை நம்ம எடுத்துக்கலாம். பாஸ், ஆஸ்கிங் கொஸ்டின்ஸ், வெரிஃபைங் த இன்ஃபர்மேஷன், சேயிங் நோ, மேனேஜிங் அவர் எமோஷன்ஸ். இது நம்ம பாவமா ஆகாம இருக்கணும், ஏமாளி ஆகாம இருக்கணும்னா இந்த ரூல்ல நம்ம எடுத்துக்கலாம். ஒரு பெரிய ஆர்டிகல் இது சம்பந்தமா நான் ஒரு 8 நாளா போட்டு மண்டை உழுக்கிட்டே இருக்கிறேன். எதை பத்தி பேசலான்ட்டு நான் தான் சொன்னேன். 5வது வருஷம் இது. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல நிறைய வயதானவர்கள் ஏமாற்றப்படுகிறார்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 40% ஆஃப் இவங்க வந்து ஃபினான்ஷியலா ஏமாற்றப்படுறாங்க வயதானவர்கள். ஒரு சொத்தை எழுதி பையனுக்கு கொடுத்துட்டு பையன்கிட்ட கலெக்டர் வாங்கி சொத்தை திருப்பி கொடுக்குற நிகழ்வுலாம் நம்ம நிறைய பார்த்துட்டே இருக்கிறோம். அதுக்கான ஒரு போட்டோ தான் அது. சில்ட்ரன் ஆஸ்க் டு டெபாசிட் டு 10,000 rupees ஒரு கலெக்டர் இஷ்யூ பண்ணியிருக்காரு. மாசம் அவங்க அப்பா அம்மாவுக்கு 10,000 ரூபா கொடுக்கணும். என்ன பேக்ரவுண்ட் அப்படின்னா, இவங்க எல்லா பொருளையும் பசங்கள்கிட்ட கொடுத்துட்டு இவங்க நெருக்கடியா இவங்களையும் தூக்கி வெளில அனுப்பிட்டாங்க. ஸோ கடைசியா சட்டம் உள்ள போய் இவங்களுக்கு நியாயம் கொடுத்துருக்கு. இன்னொரு இன்சிடென்ட் பார்த்தோம்னாக்கா, ரங்காரெட்டி கலெக்டர் பிகம்ஸ் சேவியர் ஆஃப் எல்டர்லி கப்பிள் த்ரோன் அவுட் ஃப்ரம் ஹோம். வீட்லேருந்து வெளில தள்ளினவங்களை வந்து தள்ள இருந்தவங்கள காப்பாற்றி இருக்கிறார் ரங்காரெட்டின்னு ஒரு கலெக்டர். ஸோ இந்த மாதிரி நியூஸ் தேடி பார்த்தோம்னா பல ஆர்டிகல்ஸ் இருக்குது. அப்போ வயதானவர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சு இதை அட்ரஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு, எப்படி ஏமாளியா வயதானவர்கள் ஆகாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சில வழிகள் தான் மெயினா இதுல பேச போறோம். ஹெல்பேஜ் இந்தியா என்ன ரிப்போர்ட் சொல்லுதுன்னா, எல்டர்ஸ் வந்து அவங்களுடைய லேட்டர் இயர்ஸ்க்கு இன்னும் நிறைய பேர் ப்ரிப்பேரே ஆக மாட்டேன்றாங்க அப்படின்றாங்க. ஃபினான்ஷியலா ப்ரிப்பேர் ஆகணும், ஹெல்த் வைஸ் ப்ரிப்பேர் ஆகணும், சைக்காலஜிக்கலா ப்ரிப்பேர் ஆகணும். நான் ரிட்டையர் ஆயிட்டேன் அப்படின்ற எண்ணம் நமக்கு வரணும். நிறைய பேர் ரிட்டையர் ஆயிட்டா அப்படியே சோர்ந்து போய் உட்காந்துருவோம். இங்க நம்ம என்எல்சி ஆர்ச்சிகேட்ல பாத்தீங்கன்னா சாயந்தரம் ஒரு 10 பேர் அப்படியே பாவமா வந்து உட்காந்துருப்பாங்க. ஸோ வி ஷுட் பி என்கேஜ்டு. அதுக்கு அந்த என்கேஜ்மெண்ட்டுக்கு ப்ரிப்பரேஷன் கூட ஒரு ஓல்டேஜுக்கான ப்ரிப்பரேஷன் இருக்கு. அது இல்லை அப்படின்ற அவங்களுடைய ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது. ஒரு கேரளாவில் நடந்த ஒரு விஷயம் வந்து, ஒரு ஸ்டடி, ஸ்பிரிஞ்சர் நேச்சர் லிங்க்னு ஒரு அமைப்பு வந்து கோவிடுக்கு பிறகு ஒரு ஸ்டடி எடுத்திருக்கிறாங்க கேரளாவில். ஒரு 40 சீனியர் சிட்டிசனை வந்து ஸ்டடி பண்ணதுல மோஸ்ட் ஆஃப் தி பர்சன்ஸ் வந்து ஃபினான்ஷியல் அப்யூஸ் ஆகிறாங்க. எப்படின்னா, அவங்களோட ப்ராப்பர்ட்டி, பென்ஷனு, அவங்களுடைய மானிட்டரி பெனிஃபிட், நம்ம 1000 ரூபா மாசம் கொடுக்குறாங்கன்னு ஒரு ஓல்டேஜ் கொடுக்கணும், அந்த 1000 ரூபாயும் பிடிக்கிறது. அந்த மாதிரி மோஸ்ட் ஆஃப் தி பர்சன்ஸ் வந்து 40 பாப்புலேஷன்ல பண்ணதுல வந்து மோஸ்ட் ஆஃப் தி சீனியர் சிட்டிசன்ஸ் வந்து இந்த மாதிரி ஃபினான்ஷியல் அபியூஸ் தவிர பிசிக்கல் அபியூஸ்லாம் இருக்கு, நம்ம இல்லைன்னு. இது வந்து ஃபினான்ஷியல் அபியூஸ் அதுவுமே ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. சரி, இதுல இருந்து எப்படி நம்ம தப்பிக்கிறது அப்படிங்கிற வழிமுறை தான் இன்னைக்கான செஷன். ஒரு 10 நிமிஷம் ஃபினான்ஷியல் ஆர் மெட்டீரியல் எக்ஸ்ப்ளாய்டேஷன், நிதியல் பொருள் சுரண்டல்ல இருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, யார் யார் சுரண்டலாங்கன்னா ஃபேமிலி மெம்பர்ஸ். அவங்கள்ட்ட இருந்து எப்படி தப்பிக்கலாம் அப்படின்னாக்கா, எமோஷனல் ப்ரெஷர். எப்பா நாங்கெல்லாம் உன் குழந்தை தானேப்பா, எனக்கு கொடுக்காம இன்னைக்கு உன் பேத்திக்கு தான்ப்பா கொடுக்க போறேன், எனக்கா கொடுக்குற, உன் பேத்திக்கு கொடுக்குற அப்படின்னு நம்மளை பிளாக்மெயில் பண்ணுவாங்க. நம்மள பிளாக்மெயில் அவங்க பண்ணா கூட நம்ம கூட இருக்கிற ஸ்பவுஸ், அதுவும் பெண்கள் பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு கண்ணில் கண்ணீர் பார்த்துட்டாங்கன்னா அவங்கள்ட்ட இருக்கிற கழுத்துல இருக்கிறது கூட அவங்க கொடுத்துருவாங்க.
அந்த எமோஷனல் ப்ரெஷர்ல வந்து நம்ம தாக்கு பிடிக்கணும். ப்ராப்பர்ட்டி டிரான்ஸ்ஃபர் அடித்து கையெழுத்து வாங்குவான், பிளாக்மெயில் பண்ணி கையெழுத்து வாங்குவான். அது மாதிரி அவருடைய ஏடிஎம், பென்ஷன், சேவிங்ஸ் எல்லாத்தையும் மிஸ்யூஸ் பண்ணுவாங்க. யார் பண்றாங்கன்னா யாரும் இல்லை, ஃபேமிலி மெம்பர்ஸ். ஃபேமிலி மெம்பர்ஸ் இன்னும் ராவா சொல்ல போனா பையன், மகள் கூட பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஆக்சுவலி எங்க அம்மாவோட பென்ஷனு, அந்த பணம் ஃபுல்லு இது வந்து என்னோட கண்ட்ரோல்ல இருக்கு, என்னோட கையில இருக்கு. ஒரு 10 ரூபாய் அவங்கள்ட்டேருந்து இதுலேருந்து அதுக்கு ஏதோ ஒரு அக்கௌண்ட்டுக்காக டிரான்ஸ்ஃபர் பண்ணாலும் அவங்கள்ட்ட இன்ஃபார்ம் பண்ணி திருப்பி கொண்டு போய் விட்டுருவேன். எங்க மேடம் கூட திட்டுவாங்க, என்னங்க அம்மா பையன் கூட கணக்கு பார்க்குறீங்க அப்படின்னு. அதெல்லாம் யாரா இருந்தாலும் கணக்கு தான் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி எல்லாரும் இருக்க மாட்டாங்க. வி ஷுட் பி அவர். எப்படி இதுலேருந்து தப்பிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, ஜாயிண்ட் டிசிஷன் மேக்கிங். நம்ம எது பண்ணாலும் ஒரு பிளைண்ட் ட்ரஸ்டா எடுக்காம எல்லாரும் குடும்ப உறுப்பினர்கள் எல்லாரையும் உட்கார வச்சு ஒரு டிசிஷன் மேக்கிங் எடுக்கணும். ஸோ கீப்பிங் ஈவன் ஃப்ரெண்ட்ஸை கூட கூப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரி இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு இந்த மாதிரி பண்ண போறோம்ப்பா அப்படின்னு அவரையும் கூப்பிட்டு ஒரு நம்மளோட வெல்விஷர் இருப்பாங்களோ அவங்கள கூப்பிட்டுக்கலாம். நம்மளோட கீ டாக்குமெண்ட், ப்ராப்பர்ட்டி, பேங்கோட இது அதெல்லாம் வந்து ஒரு நம்ம கண்ட்ரோல்ல இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம். அதுக்கெல்லாம் என்ன வேணும்னா ஹெல்த் வேணும். ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கணும். நம்ம லிமிட்டட் பவர் ஆஃப் அட்டானி, எல்லாத்தையும் அடுத்தவங்கள்ட்ட பவர் ஆஃப் அட்டானி கொடுக்காம தேவைப்படும் போது பவர் ஆஃப் அட்டானிங்கிற ஒரு விஷயம் கொடுக்கலாம். ரொம்ப எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணுவாங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்க மருமக தானே, உங்க பேச்சு தானே, உங்க பையன் தானேன்னு கேட்க மாட்டாங்க. அவங்க வந்து அவங்களுக்கு யார் லவ்வபிள் பர்சனோ அவங்க பேரை சொல்லி எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணி சில கையெழுத்தெல்லாம் வாங்குவாங்க. அதெல்லாம் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஃபினான்ஷியல் ரிவ்யூ ரெகுலரா பண்ணிக்கணும். நம்ம வயதானவர்கள் பார்க்கும்போது, இப்ப நானுமே வயதானவர்கள் தான், சீனியர் சிட்டிசன் தான். அவங்களோட மெயினான விஷயம் என்னன்னா, போய் பேங்க்குக்கு போனீங்கன்னா, சார் இதை பிரிண்ட் அவுட் போட்டு விடுங்க சார் அப்படின்னு பாஸ்புக்கை பிரிண்ட் போட்டுட்டே இருப்பாங்க. என்னன்னா கடைசியா அவங்களுக்கு என்ன பேலன்ஸ்ல இருக்கு அப்படின்னு அதை பார்க்கும்போது தான் ஒரு பெரிய ஒரு 5 டிஜிட் 6 டிஜிட்டை பார்த்தோம்னா ஒரு சந்தோஷம், ஒரு ரீசார்ஜ் ஆயிடுவாங்க அடுத்த பென்ஷன் வரைக்கும். ஸோ அந்த ரெகுலர் ஃபினான்ஷியல் ரிவ்யூ, இந்த பாஸ்புக் பிரிண்ட் போடுறது கூட ஃபினான்ஷியல் ரிவ்யூ தான். லாயரோ பேங்கரோ வச்சு இதை நம்ம பார்த்துக்கிறது. ஃபேமிலி மெம்பர்ஸ்லேருந்து எப்படி ஃபினான்ஷியல் அபியூஸ்லேருந்து தப்பிக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம். ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டும் தான் பண்றாங்களா? யார் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸு, நோன் பர்சன்ஸ் யார் வேணாலும் பண்ணிடுவான் நம்மளை ஏமாத்துறது. எப்படிலாம் பண்ணுவான்னாக்கா, கடன் வாங்கிக்கிறது. இன்னும் தான் பென்ஷன் தான் ஒரு மாசம் பென்ஷன் வந்துடுதுப்பா, லட்டு மாதிரி ஒரு 5000 ரூபா கொடுக்கணும், கடன் தரேன் அப்படின்பா, திருப்பி ரிட்டர்ன் பண்ண மாட்டேன். ஃபேக் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி சொல்லுவான். நான் இந்த மாதிரி இங்க போட்டிருக்கிறேன், இங்க போட்டா இந்த தேக்கு போட்டா 10 நாள்ல அப்படி வந்துடும், இப்படி வந்துடும் அப்படின்னு ஃபேக் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் சுத்தி இருக்கிறவங்க அலைவாங்க. நம்ம ரிட்டையர் ஆக போறோம்னு தெரிஞ்ச உடனே கடைசி 6 மாசம் போட்டு தொல்லை கொடுத்துட்டாங்க எங்களை வந்து. எல்லாரும் வந்து இறங்குவோம். கடைசியா நாங்க ரொம்ப சேஃபான போஸ்ட் ஆஃபீஸு, பேங்க் அந்த மாதிரி மெஜாரிட்டி ஆஃப் இதை வந்து அந்த மாதிரி நம்ம இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம். ஸோ இந்த ஃபேக் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு வந்து ரிட்டையர் ஆக போறவங்களுக்கு நம்ம இதுவா வந்து அப்ரோச் பண்ணுவாங்க. அதுல இருந்து ரொம்ப ஜாக்கிரதை இருக்கணும். மிஸ்யூஸ் ஆஃப் ட்ரஸ்ட் அண்ட் ரிலேஷன்ஷிப், நம்ம அவங்க மேல வச்சிருக்கிற மரியாதையை, இப்ப நம்ம குடும்ப நண்பர் அப்படின்னு ஒருத்தர்கிட்ட நம்ம போனோம், நம்ம எங்கள்கிட்ட ஏமாத்தின மாதிரி அந்த நம்ம ட்ரஸ்ட் அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து மிஸ்யூஸ் பண்றதுக்கு ஆட்கள் ரெடியா இருப்பாங்க. அவங்கள்ட்ட இருந்து எப்படி தப்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு லார்ஜ் லோன்ஸ் வித்தவுட் ரிட்டர்ன் ப்ரூஃப் இல்லாம கொடுக்கக்கூடாது. லார்ஜ்னா என்ன, அவங்கவுங்க டிசைட் பண்ண வேண்டியதான். நமக்கு எவ்வளவு இடம் தான் நம்ம தாக்கு பிடிக்க முடியுமோ அதுக்கு மேல இருக்கிறதுலாம் லார்ஜ். என்னோட பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு 5000 வரைக்கும் நம்ம ரிட்டர்ன் டாக்குமெண்ட் எல்லாமே கொடுக்கலாம், ஃப்ரெண்ட்ஷிப் இந்த மாதிரி விஷயத்துல. அதுக்கு மேல இருக்கிறதெல்லாம் வந்து ரிட்டர்ன் ப்ரூஃப். அவங்க கோச்சிட்டு ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணாலோ ரிலேஷன்ஷிப்பை கட் பண்ணாலோ அதை பத்தி நம்ம ஒரி பண்ணக்கூடாது. இன்னைக்கு ஆஃப்டர் சீனியர் சிட்டிசனுக்கு உள்ள ஒரு விஷயம். இப்ப எதுக்கு இந்த சீனியர் சிட்டிசன் பத்தி பேசுறோம்னா, நம்ம தளத்துல சீனியர் சிட்டிசன் இருக்காங்க. இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ் சீனியர் சிட்டிசன் நோக்கி போறாங்க. அவங்களுமே இந்த ப்ரிவென்ஷன் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் கொண்டு போகணும். உங்க அப்பா அம்மாக்கு, தாத்தா பாட்டிக்கெல்லாம் நம்ம சொல்றதுக்கான ஒரு வாய்ப்பா இருக்கு. கிவிங் லார்ஜ் லோன்ஸ் ரிட்டர்ன் ப்ரூஃப் இல்லாம கொடுக்கக்கூடாது. வெரிஃபையிங் பிஃபோர் இன்வெஸ்டிங். ஒரு பேங்க் சர்டிஃபைடு அட்வைசர் அவங்க எல்லாம் வந்து இங்க ஒரு கையெழுத்து போடுங்க, அங்க ஒரு கையெழுத்து போடுங்க, இப்படி சொல்லுவாங்க. நம்ம என்ன பண்ணலாம்னா, யாராவது ரொம்ப நமக்கு வெல்விஷர் யாராவது கண்டிப்பா இருப்பாங்க, அவங்களை கூப்பிட்டு இதெல்லாம் வெரிஃபை பண்ணிக்க வேண்டியதான். ஏன்னா கையெழுத்துன்னு ஒன்று போட்டுட்டோம்னா இட் பிகம்ஸ் டாக்குமெண்ட். அது வரைக்கும் அது வெறும் பேப்பர் தான். ஸோ அதுல நம்ம அவேர்னஸ் இருக்கணும். ஃபினான்ஷியல் டீட்டெயில்ஸ் எல்லாருக்கும், எனக்கு அத்தனை கோடி வச்சிருக்கோம், அதுல ஒரு 10 லட்சம் போட்டு வச்சிருக்கேன், பேங்க்ல இவ்வளோ இருக்கு,
போஸ்ட் ஆஃபீஸில் அத்தனை வச்சுக்கிறேன், எனக்கு மாதம் இவ்வளோ பென்ஷன் வரும், இந்த மாதிரி எல்லாம் ஃபினான்ஷியல் டீட்டெயில்ஸை தேவையில்லாத நபர்களுக்கு நம்ம ஷேர் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கணும். ஸோ ஃபேமிலி இல்லை லீகல் ரிவ்யூ இல்லாமல் எந்த டாக்குமெண்ட்லையும் நம்ம சைன் பண்ணுறதை அவாய்ட் பண்ணணும். ஏன்னா சிம்பிள் தான், நம்ம நம்பிக்கையில் பண்ணிடுவோம். இவரெல்லாம் என்னப்பா இவரா ஏமாத்த போறாரு அப்படின்னு நினைப்போம். சொல்ல முடியாது. யார் வேணாலும் சூழலுக்கு, அவங்க சூழலுக்கு யாரும் ஏமாத்த பெரிய பெரிய நிதி கம்பெனியெல்லாம் ஓடி போயிடுவோம். என்ன காரணம்னா எல்லாரும் ஒரே நேரத்தில் யாரோ ஒருத்தர் கலப்பி விடுவான், எல்லாரும் ஒரே நேரத்தில் அவனை அப்ரோச் பண்ணுவோம், அவனால திருப்பி கொடுக்க முடியாது. நிதி கம்பெனி நம்மள்ட்ட பணம் வாங்கி பெட்டியில் வச்சிருக்க மாட்டான், அவன் எங்கேயும் இன்வெஸ்ட் பண்ணிருப்பான். அப்போ எல்லாரும் ப்ரெஷர் கொடுக்கும்போது ஓடி போடுவோம். அப்போ அவங்க ஓடுறது கூட ஒரு சூழல் தான். ஸோ அந்த மாதிரி நம்ம ஏமாத்துவாங்கன்னு சொல்ல முடியாது. ஏமாத்துற சூழல்ல அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு நிர்பந்தம் வந்துடும். அதில் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். அர்ஜென்ட் மணி ரிக்வெஸ்ட் ஸ்டோரி ஃபேஸ்புக்கில் வரும். எனக்கு ஒரு 10,000 போட்டு விடு அப்படின்னு ஒரு மெசேஜ் வரும். இன்னைக்கெல்லாம் நிறைய அந்த மாதிரி ஆயிடுச்சு. என்னோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை ஒருத்தர் ஹேக் பண்ணி ஒரு ஃப்ரெண்டுக்கு அவர் வந்து 10,000 ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. அவர் உடனே எனக்கு ஃபோன் அடிச்சார். அப்புறம் நம்ம அதை பிளாக் பண்ணி எல்லாம் பண்ணணும். ஸோ இதெல்லாம் நம்ம கொஞ்சம் டெக்னாலஜிக்கல் அப்டேஷனும் நம்ம வச்சுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. இது ஃப்ரெண்ட்ஸ் வரைக்கும். அப்போ அன்னோன் பர்சன்ஸ், ப்ராடக்ட்ஸ், ஸ்கேமர்ஸ் நிறைய பப்ளிக் பிளேஸ்ல பார்த்தோம்னாக்கா ஏடிஎம் நம்ம போய் எடுக்க போனோம்னா யாராவது தாத்தா பாட்டி வந்து, நானுமே தாத்தா தான், தாத்தா பாட்டி வந்து இந்த மாதிரி எனக்கு வந்து எடுத்து கொடுங்க அப்படின்னோடனே நம்ம பின்னு போடுங்க அப்படின்னா அது கூட அவங்களுக்கு தெரியாது. நம்மள்ட்ட சொல்லுவாங்க 2252 நம்ம போட்டு போயிடுவோம். ஸோ எத்தனை பேர் அந்த மாதிரி லாயலா எடுத்து கொடுப்பாங்கன்னா நம்ம அப்போ இந்த ஃபினான்ஷியல் லிட்ரஸி நம்மகிட்ட எவ்வளோ பணம் இருந்தாலும் யாரோ ஒருத்தர் நம்ம அண்டி வாழக்கூடிய சூழல்ல தான் நம்ம இருக்கிறோம். நேற்று கூட பேசிட்டு இருந்தோம், ஒரு டென்டிஸ்டுக்கு பல் வலிச்சதுன்னா அவர் கூட ஒரு டென்டிஸ்ட் தான் நாடுற மாதிரி இருக்கும். மனுஷன் ஒருத்தர் சார்ந்துதான் இருக்கணுமே தவிர எல்லாரையும் நம்ம சந்தேகனோட பார்த்தோம்னா நம்மளால சர்வை பண்ண முடியாது. பட் எனிவே அவேர்னஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அன்னோன் பர்சன்ஸ்லேருந்து ஓடிபி, பேங்க்லேருந்து ஃப்ராடு கால்ஸ் நமக்கு நிறைய தெரியும் இல்லையா. நாங்கள் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து பேசுகிறவங்க அப்படின்னு பேசி நம்மகிட்ட ஒரு ஓடிபி வந்திருக்கோம், அதை சொல்லுங்க, உங்கள் அக்கௌண்ட்டு அப்டேட் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்லாம் கேட்பான். அதெல்லாம் மக்கள் இப்போ முடிச்சுக்கிட்டான். இவருமே அந்த மாதிரி ஸ்லாங்கில் பேசி அவனை வாழ்க்கையை எடுத்து போய் வேற பிஸ்னஸ் பண்ண போயிட்டாங்க அவங்க மெஜாரிட்டி பீப்புள்ஸ். லாட்ரி, பிரைஸ் ஸ்கேம்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க. இது நீங்கள் கட்டினீங்கன்னா 11வது மாதம் உங்களுக்கு ஃப்ரீ ஆயிரும். ஸோ அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணாமல் நம்ம போகக்கூடாது. அது மாதிரி ஃபேக் இன்சூரன்ஸ் நிறைய வருது. இது மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுங்க சார், உங்களுக்கு 11வது வருஷத்துலேருந்து அப்படியே மாதம் 10 லட்சம் வந்துட்டே இருக்கும் அப்படிலாம் ஏதோ ஒன்று சொல்லுவோம். கேஒய்சி கொடுக்கறது, எந்த டாக்குமெண்ட் எந்த வெள்ளை பேப்பரில் கையெழுத்து போகணுன்னாலும் நம்ம யாராவது ஒரு வெல்விஷரை கூட இல்லாமல் போடவே கூடாது. யாராவது நம்மளை தப்பாக நினச்சி நம்மகிட்ட கோச்சிக்கிட்டு அவங்க நம்மகிட்ட பேசாமல் போனால் கூட நம்ம பற்றி கவலைப்படும். ஸோ நமக்கு பேசுறதுக்கு நம்மளை புரிஞ்சுக்கிட்ட நிறைய பேர் இருப்பாங்க. அதனால அதை பற்றி ஒரி பண்ணக்கூடாது. ஸோ இதுலேருந்து எப்படி ப்ரிவென்ஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய ஓடிபி, பின், சிபிபி, அது சிபிபிங்கிறது நம்ம இது ஏடிஎம் கார்டு பின்னாடி ஒரு 3 டிஜிட் பின் இருக்கும். அது பாஸ்வேர்டு எதையுமே பண்ணக்கூடாது. பாஸ்வேர்டை நம்ம சில பேர் ஏடிஎம் கார்டு பின்னாடி எழுதி வச்சிருப்பாங்க, இல்லை நம்ம போர்டில் எழுதி வச்சிருப்பாங்க. பட் நிறைய பாஸ்வேர்டு இருக்கிறதுனால எனக்கே மறந்து போயிடுறது. ஸோ இதெல்லாம் நம்ம ஜாக்கிரதையாக ஒரு இடத்துல வச்சுக்கணும். அன்னோன் லிங்க் மெசேஜ், இதெல்லாம் இந்த வேலையே வேண்டாம். அன்னோன் லிங்க் மெசேஜ் போனோம்னா அபோகதி ஓடி போயிடும், பணத்தை எடுத்துன்னு போயிடுவோம். ஸோ ஒரு பேங்க்லேருந்து வருது, கவர்மெண்ட்லேருந்து வருது. எங்கள் அம்மா கூட வந்து ஒரு நம்பரே வருதுடா, ஒரு பேங்க்லேருந்து பேசுகிறேன்ற, ஒன்றும் வேணாம், என் மட்டும் கம்முன்னு வச்சிருமா அப்படின்னா. ஸோ நிறைய கால்ஸ், அவங்களுக்கு டேட்டா பேஸ் இன்னைக்கு இருந்துகிட்டே இருக்கு, நம்ம ஃபோன் நம்பர் எல்லாம் வந்துட்டே இருக்கு. பேங்க்லேருந்து பேசுகிறோன்னா பேசட்டும். இப்போ எனக்கு என்னோட சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அட்ரஸ் சேஞ்ச் கொடுத்துருந்து பேங்க்லேருந்து பேசினாங்க. ஸோ அதை வெரிஃபை பண்ணிக்கிட்டு நம்ம அந்த அட்ரஸ் சேஞ்ச் கொடுத்தோம். என்ன ரூல், ஒன்னே ரூல் எடுத்துக்கலாம்னா, நம்ம ரொம்ப அர்ஜென்ட்டு, ரொம்ப நல்லது அப்படின்னு ஏதாவது ஒன்று நம்மளை யாராவது அர்ஜி பண்ணுறாங்கன்னா அது ஃப்ராடாக தான் இருக்கும் அநேகமாக அப்படின்னு ஒரு ரூல் எடுத்துக்கணும். ரொம்ப நல்லதுங்க, இது ஃபியூச்சர் அப்படியே போயிடும், இப்படியே போயிடும் அப்படி சொன்னான்னா அது கண்டிப்பாக அது ஃப்ராடாக தான் இருக்கும். நம்மளை ரொம்ப ஒருத்தர் நெருக்கடி கொடுக்குறான்னா அது கண்டிப்பா நல்ல விஷயமா இருக்காது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். நாளையோட க்ளோஸ் ஆயிடுது சார் அப்படின்பா. நான் ஒரு பக்கத்துல இந்த டார்லிங் ஷோரூம்ல வந்து ஒரு ஃப்ரிட்ஜ் எடுக்க போயிருந்தேன். சார் இன்னைக்கு ஆனுவல் டே, இன்னைக்கு நீங்க எடுத்தீங்கன்னா 5000 ரூபாய் கம்மி அப்படி சொல்லி நெருக்கடி கொடுக்குறேன். நான் வந்து 1 மந்த் கழிச்சு தான் எடுக்கிற மாதிரி பிளான். சரின்ட்டு வேணாம்ப்பா எனக்கு 1 மந்த் கழிச்சு தான், அப்புறம் தான் உங்களுக்கு ஆஃபர் இருக்கா சார்? சரிப்பா வேண்டாம், நான் வேற எங்கேயா எடுத்துக்கிறேன் அப்படின்னு. இருங்க சார் நான் மேனேஜர்கிட்ட பேசுறேன்னு சொல்லி நான் 1 மந்த் கழிச்சு தான் எடுப்பேன், இன்னைக்கு கொடுக்குற ரேட்டுக்கு உன்னால கொடுக்க முடியுமா அப்படின்னு அவன்கிட்ட பார்கெயின் பண்ணோம்னா கொடுக்குறேன்னு ஒத்துக்கிட்டு அதுதான் வாங்கினேன். எதுக்குன்னா
நம்மளை ரொம்ப நெருக்கடி கொடுப்பாங்க. அந்த மாதிரி நெருக்கடியில நமக்கு 5000 ரூபாய் லாஸ் ஆனா கூட பரவாயில்ல, நெருக்கடியில போயிட்டு நம்ம முழுசா இழந்துடக்கூடாது. ஸோ எஸ்எம்எஸ், பேங்க், இமெயில் அலர்ட் அதெல்லாம் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கணும். நம்ம நம்பர் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து வச்சுக்கணும். நம்மளோட ஆதார், பேன் காப்பி அப்படியே எடுத்து நோட்டீஸ் கொடுக்குற மாதிரி கொடுக்கக்கூடாது. ரொம்ப தேவைன்னா இப்போ மாஸ்கோட ஆதார்லாம் வந்திருக்கு, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ காமனான ஒரு ஸ்ட்ராட்டஜி, யூனிவர்சல் ப்ரிவென்ஷன் என்ன பண்ணலாம்? இப்போ இருக்கிற ஃபியூச்சர்ல சீனியர் சிட்டிசன் ஆகிறவங்களுக்கும் சேர்த்துன ஒரு ப்ரிவென்ஷன் ஸ்ட்ராட்டஜி. ஃபினான்ஷியல் லிட்ரஸி நம்ம எல்டர்ஸ்க்கும் சொல்லிக் கொடுக்கணும், நம்மளும் நிறைய கற்றுக்கணும். ஃபினான்ஷியல் லிட்ரஸி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. எதை பண்ணக்கூடாது, எதை பண்ணணுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபேமிலி டிரான்ஸ்பரன்சி மீட்டிங் ரொம்ப அருமையாக இருக்கும். நம்மகிட்ட என்ன இருக்கு, என்ன இல்லை, என்னால் எப்போ கொடுப்போம், எப்போ கொடுப்போம், எல்லாருமே நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நம்ம அப்படியே ரொம்ப ஹைட் பண்ணி ஓரளவுக்கு தேவையான விஷயங்களை கண்டிப்பாக ஃபினான்ஷியல் டிரான்ஸ்பரன்சியாக இருக்கணும். ஃபேமிலியில் டிரான்ஸ்பரன்சி இல்லைன்னா நமக்கு இந்த மாதிரி நம்மளை கண்டிப்பாக சீட் பண்ணிட்டு போயிடுவாங்க. டிரான்ஸ்பரன்சின்னா அதுலேயும் சில ஹைடிங் இருக்கு. எப்பவுமே இந்த ஓப்பன், பிளைண்டு, ஹிடன் இருக்கு. ஹிடன் பார்ட்டி எப்பவுமே இருக்கணும். கீப்பிங் எமர்ஜென்சி கான்டாக்ட் லிஸ்ட் ரெடி. எப்பவுமே எமர்ஜென்சி கான்டாக்ட் லிஸ்ட் நம்ம வந்து ரெடியாக வச்சுக்கணும். நம்ம ஃபோனில் வச்சுருப்போம் சார்னா, ஃபோன் ஒரு நாள் சார்ஜ் இல்லாமல் போயிடும். ஒரு நம்ம இன்விடேஷன் கார்டில் ஒரு 10 நம்பரை எப்பவுமே எழுதி பக்கத்தில் வச்சுக்கணும். எமர்ஜென்சி கான்டாக்ட்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், ஃபேமிலியாக இருக்கட்டும், ஒரு பேங்காக இருக்கட்டும், ஒரு 108 ஆம்புலன்ஸாக இருக்கட்டும், வாட் எவர் இட் மேபி, எது வேணாலும் நம்ம எழுதி வச்சுக்கணும். டிரான்சாக்ஷன் அலர்ட்ஸ், லிமிட்ஸ் நம்ம வந்து பண்ணிக்கணும். லிமிட்ஸ் ஏதாவது ஒரு இதுக்கு 5 லட்ச ரூபாய் லிமிட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம் யூபிஐயில் ட்ரான்ஸ்ஃபர். அந்த லிமிட்டை நமக்கு அதுக்கப்புறம் அந்த 5 லட்சம்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண மாட்டோம்னு தெரிஞ்சுன்னா அது 50,000 கொண்டு வந்து வச்சு வச்சுக்கணும். ஸோ இதெல்லாம் நம்ம முக்கியமாக ப்ரிவென்ஷன் ஸ்ட்ராட்டஜி. வேல்யூபிள்ஸ் எப்பவுமே நமக்கு தேவையில்லாத வேல்யூபிள்ஸ்லாம் பேங்க் லாக்கரில் வச்சுக்கிறது யூனிவர்சல் ப்ரிவென்ஷனாக நம்ம எடுத்துக்கிறோம். இல்லாட்டி நம்மளை ஏமாளியிலேருந்து போயிடுவோம். எங்கள் பையன் ஒரு கடைசியாக முடிச்சிடறேன், இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் கூட இருக்காது, ஒரு 3 மினிட்ஸ் தான். என் பையன் அடிக்கடி ஒரு கேள்வி கேட்பா, சின்ன பையன் ரிஷிகுமார், ஏன்பா போலீஸை பார்த்தா நமக்கு வந்து ஒரு மரியாதை தானேப்பா வரணும், நம்மளை காப்பாற்ற போகிறாங்க அப்படின்னு ஒரு மரியாதை தானேப்பா வரணும், ஆனால் நமக்கு பார்த்தா ஏன்பா அவங்களாம் பார்த்தா பயமா இருக்கு அப்படி கேட்பா. இப்போ கேட்பான், ஏன் அந்த மாதிரி ஒரு சூழல் வந்துச்சு நமக்கு? போலீஸுங்கிறது நம்மளை காப்பாற்றுறதுக்கு தானே, ஏன் அவங்கள பார்த்தா நமக்கு பயமா இருக்கு அப்படி கேட்பான். அந்த கேள்விக்கு விடை தெரியல. சட்டம் ஒரு இருட்டறை அப்படின்னு ஒரு பதில் சொல்லி நான் நகர்ந்து போனேன். ஆனா இருட்டறை இல்லடா, இன்னும் நிறைய விளக்கு இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு இந்த ஒரு தீர்ப்பு நமக்கு இருந்தது. மக்கள் ஏமாளி தான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு என்ன வேணாலும் தப்பு பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணாலும் யாரும் எதையும் கேட்க மாட்டாங்க. ஜெய்பீம்னு ஒரு படம் எடுத்தாங்க. இது மாதிரி லாக்அப் மர்டருக்காக நிறைய கதைகள் நம்ம பார்த்துருக்கோம். ஆனா இப்ப ரீசெண்டா 6ஆம் தேதி வந்த ஒரு தீர்ப்பு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஜெயராஜ் பினிக்ஸ் அந்த கொலை வழக்குல அருமையான ஒரு 9 பேருக்கு இரட்டை மரண தண்டனை கொடுத்துருக்குறாங்க. அதே சமயம் 10வது ஆள் இறந்தே போயிட்டார் 2020லயே. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு மகிழ்ச்சிக்கு இன்னும் சட்டம் அப்படிங்கிறது ஒரு விஷயங்கள்ல இருக்கு, மக்களுக்கு இந்த அமைப்பு மேல ஒரு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அவர் சொன்ன விஷயம் வேலையே பயிரை மேஞ்சிருக்கு, இது மட்டும் சரியா நீதிமன்றம் தலையிடலாம இருந்திருந்ததுன்னா அவங்க பாடியோட எதுவும் உண்மையிலும் உள்ள போயிருக்கும் அப்படின்னு தீர்ப்புல சொல்லியிருக்கிறாரு. தீர்ப்பு தயவு செய்து யாராவது இருந்தா படிச்சு பாருங்க. அது எல்லாம் பயங்கரமா அவர் பேசியிருக்காரு. முத்துக்குமரன் நினைக்கிறேன் அவர் பேரு. இன்னும் சட்டம் இருக்கு அப்படிங்கிற விஷயங்கள். ஏமாளி என்னதான் ஏமாற்றங்கள் இருந்தாலும் சட்டமும் அப்பப்ப இந்த மாதிரி ஒரு பெரிய சாகசங்களை நிகழ்த்திக்கிட்டு தான் இருக்குது அப்படிங்கிறது. நம்ம அந்த அளவுக்கு போகாம நம்ம விழிப்புணர்வோட இருந்தாலும் நிறைய பிரச்சனைகளை சால்வ் பண்ணலாம். என்ன சொல்யூஷன்ஸ் இந்த மாதிரி ஏமாற்றம் இல்லாம இருக்கிறதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்ட்ராங் வேல்யூஸ் சின்ன குழந்தைகளுக்கு சின்ன வயசுல இருந்து நிறைய கற்றுக் கொடுக்க வேண்டியிருக்கு. சிஸ்டம் டிரான்ஸ்பரண்டா இருக்கணும். நம்ம வீட்டுல இருக்கிற சிஸ்டம் கூட இட் ஷுட் பி டிரான்ஸ்பரண்ட். பசங்களுக்கு அந்த மாதிரி கொண்டு போகணும். எத்திக்கல் லீடர்ஷிப், அதுக்கான குவாலிட்டி பசங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். நம்மளை சுற்றி சமுதாயத்திலே எத்திக்கல் லீடர்ஷிப்பா நம்ம சூஸ் பண்ணணும். அக்கௌண்டபிலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம மனசுல விதைக்கணும். குழந்தைகளுக்கு நம்ம ஒரு ரோல் மாடலா இருந்து பழகணும் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் தான் ஒரு அடுத்த கட்ட சமுதாயம், அடுத்தவங்களை ஏமாத்தாத சமுதாயம் கொண்டு வரதுக்கு இதெல்லாம் முக்கியமான ஒரு விஷயமா எடுத்துக்கிட்டு, ரொம்ப நல்லவனா இருந்தா மக்கள் உங்களை வைஃபை மாதிரி யூஸ் பண்ணிப்பாங்க. இப்ப ஒரு வைஃபை வருது, பக்கத்து வீட்டுல இருந்து வரணும்னா சந்தோஷமா அப்படியே எடுப்போம். நம்ம வீட்டு வைஃபை போயிடுச்சுன்னா பக்கத்து வீட்டு வைஃபைல கிளிக் பண்ணி பார்ப்போம் பாஸ்வேர்டு இருக்கா இல்லையான்ட்டு. பாஸ்வேர்டு இல்லைன்னா ஜாலியா என்ஜாய் பண்ணி ஓடிடியில படம் பார்ப்போம். ரொம்ப நல்லவனா இருந்தா அப்படிதான் மக்கள் நம்மளை யூஸ் பண்ணிப்பாங்க. அதனால அன்லிமிட்டெட் ஃப்ரீ டேட்டாவா இருக்காதீங்க, உதவி பண்ணுங்க, ஆனா ஒரு பாஸ்வேர்டு போடுங்க.
உங்களோட டேட்டாவை அவங்க யூஸ் பண்ணணும்னா உங்களை கேட்டு பாஸ்வேர்டு கேட்டு உங்க பெர்மிஷனோட உங்க உதவி எடுத்துக்கிறதுக்காக பாருங்க. அப்பதான் நம்ம ஏமாலியா இருக்க மாட்டோம். சம் பீப்புள் ட்ரீட் யூ ஆஸ் ஓடிபி, ஒன் டைம் பாஸ்வேர்டை யூஸ் பண்ணிப்பாங்க, யூஸ் பண்ணி த்ரோ பண்ணிடுவாங்க. பட் நம்ம ஒரு பாஸ்வேர்டோட செய்யற உதவிகளும் ஒரு வேல்யூபிளான பீப்புளுக்கு பார்த்து பண்ணும்போது நம்ம ஏமாலி ஆக மாட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இவ்வளவு விளைவுகளை 2 கேள்வியோட நான் முடிக்கிறேன். இதை இவ்வளவு பிரச்சனைகள் ஒரு தப்பு பண்ணா இவ்வளவு பிரச்சனைகள் வரும் அப்படின்னு தெரிஞ்சாலும் மக்களை எது ஏமாத்துறதுக்கு தூண்டுது? எத்தனை இது மாதிரி ஒரு லாக்கப்ல அடிச்சு போனா நம்ம என்னைக்கா இருந்தாலும் மாட்டிப்போம்னு தெரிஞ்சா கூட இன்னும் ஏன் அது தொடர்ந்து கொண்டு இருக்கு அப்படின்ற ஒரு கேள்விக்கு விடை தெரியல எனக்கு. நிறுவனங்கள், அரசாங்கம் சீட் ப்ரூஃப் அமைப்புகளை எப்போது வடிவமைக்க போகிறார்கள் அப்படிங்கிற 2 கேள்வியோட விடைபெறுகிறேன். முட்டாளாக இல்லாமல் வாழ்க்கையை கையாளும் அளவுக்கு புத்திசாலித்தனமாக இருப்போம் என்ற மெசேஜோட ஏமாலி டு கோமாளி இந்த மாத தலைப்பை பேசுறதுக்கு எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நன்றி சார். ஒரு சிறப்பான உரையை கொடுத்த ரமேஷ் ஐயா நன்றி. அல்லாஹ் அல்லாஹ் அந்த குரல், அந்த நையாண்டி, அந்த உணர்வு, சிரிப்புக்குள் மறைந்த உண்மை, அந்த குரல் முகமது பின், அந்த சிந்தனை சோ ராமசாமி சிரிக்க சொல்லவில்லை, சிந்திக்க சொன்னார். இந்த மேடை இன்று ஒரு நிகழ்ச்சி நடந்தது, இடம் அல்ல, ஒரு விழிப்பு ஏற்பட்ட தருணம். ஏமாலியிலிருந்து கோமாளி வரை இது ஒரு பயணம் இல்லை, ஒரு புரட்சியின் பாதை. ஏமாளி எதையும் கேள்வி கேட்காமல் நம்புவன், உணர்ச்சியில் முடிவெடுப்பவன். கோமாளி சிரிப்புக்குள் சிந்தனை கொண்டவன், கேள்வி கேட்பவன், சரிபார்ப்பவன், விழிப்புடன் இருப்பவன். பஞ்சதந்திரம் சொல்கிறது, காகம் விஷம் இருந்தால் சாப்பிடாது, ஆனால் நாய் எல்லாவற்றையும் சாப்பிடும். தெனாலிராமன் சொல்கிறார், புத்திசாலித்தனம் தான் உயிர் காக்கும் ஆயுதம். அறிவு இல்லாமல் நல்லவனாக இருப்பது மிகவும் ஆபத்து. நாம் ஆம் என்று சொல்வோம், அவர்கள் வேலை மட்டும் சேர்ப்பார்கள். இன்க்ரீஸ் யுவர் பர்டன். ஏமாளி எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்வான், கோமாளி தேர்ந்தெடுத்து ஏற்றுக்கொள்வான். இன்றைய சமூகம் பெரிய சோதனை. முதியவர்கள், கேரளா ஸ்டடி சொல்கிறது, 40 சீனியர் சிட்டிசன், ஃபினான்ஷியல் அண்ட் எமோஷனல் அபியூஸ் பை ஓன் ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், சொத்து மாற்றம், ஜாயிண்ட் டிசிஷன், ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட்ஸ், ஓன் கஸ்டடி, ஃபினான்ஷியல் அவேர்னஸ், அன்னோன் கால்ஸ், அர்ஜென்ட் மணி ரெக்வஸ்ட், லாட்ரி மெசேஜஸ், ஓடிபி, பின்னு, சிவிவி, டோன்ட் ஷேர் இட், ஈவன் ஃப்ரெண்ட்ஸ் மே சீட். ஸோ ட்ரஸ்ட் வித் அவேர்னஸ். டிஜிட்டல் ஏஜ் வார்னிங், Facebook, ATM calls, emails, if they create pressure, it may be fraud. Take your time, think, verify, act. நீங்கள் நல்லவரா அல்லது விழிப்புள்ளவரா? Be good, but don't be blind. Don't be like a free Wi-Fi. Be like a OTP, secure and limited. நாம் போலீஸை பார்த்தால் பயப்படுகிறோம், ஆனால் சட்டம் நம்மை காக்கதான். Laws is there, but awareness is power. ஏமாளியாகாதே என்று சொல்லவில்லை, ஆனால் அங்கேயே நிற்காதே. எவால்வ், கொஸ்டின், வெரிஃபை, டிரான்ஸ்ஃபார்ம். சீட்டர்ஸ் ஆர் கண்டினியூங் பிகாஸ் ஏமாலிஸ் ஆர் ஸ்டில் பிலீவிங். இன்றைய உரை ஒரு நிகழ்ச்சி இல்லை, ஒரு சமூக விழிப்பு. நம்மை சிரிக்க வைத்தது, நம்மை சிந்திக்க வைத்தது, நம்மை பாதுகாக்க கற்றுக் கொடுத்தது. ஹைலி ரிலவெண்ட், டீப்லி ப்ராக்டிக்கல், ட்ரூ ஐ ஓப்பனிங். நன்றி ஐயா. பின்னோட்டத்திற்கு செல்கிறோம். ஆண்ட்ரைஸ் பண்ணீங்களா? நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. உற்சாகமான காலை வணக்கம். ரொம்ப ஏமாத்திட்டீங்களே, நல்லாதான் செஷன் எடுப்பீங்க, ரொம்ப நல்லா எடுத்துட்டீங்களே அப்படின்றத சொல்ல வந்தேன். நிஜமாவே சூப்பரா இருந்துச்சு. யார் நீனு அப்படின்னு, அதுவும் அந்த ரயில் பூச்சி பிபிடி ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. வித்தியாசமானத எடுத்து நம்ம 2 கேள்விகளோட விட்டுருக்காரு. தம்பி ஆன்சர் தெரியுதா? எல்லாம் நம்ம ஆசைதான் அப்படின்னு பேராசையா இருக்கணுக்கா இல்லைன்னா தற்பெருமையா இருக்கணுக்கா? 2லயும் அதிகமா ஏமாறி விடுவோம் அக்கா. ஆசை யாரடா விட்டுச்சு அப்படின்னு ஒரு கேள்வி ஆன்சரை சொல்லிடுறேன். அடுத்த கேள்வி சீப்பா இருக்கானால எனக்கு சீப்பா அது எனக்கு தெரியலன்னு சொல்லிடுறேன். சூப்பர் ஆன்சர். வாவ், எக்ஸலன்ட். நன்றி, வணக்கம், வாய்ப்பிற்கு. நன்றி மேடம். அடுத்து கோமதி மேம், உங்களுடைய பின்னோட்டத்தை தரலாம். வணக்கம். வணக்கம். டாபிக்ல எப்படி கொண்டு போறதுன்னு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான பாயிண்ட்ஸை வச்சு டாபிக் கொண்டு போறாங்க. அந்த வகையில் இந்த
சார் எடுத்த டாபிக் வந்து ரொம்ப சென்சிட்டிவானது. நிறைய பேர் வந்து அன்னோயிங்கா இந்த ட்ராப்ல வந்து மாட்றாங்க அப்படிங்கிறது. ஸோ கரண்டா போயிட்டு இருக்க இஷ்யூவை ஒரு அவேர்னஸ் மாதிரி அப்படியே நமக்கு கொண்டு வந்து காமிச்சது. ப்ரெசன்டேஷன் சார் எப்படிதான் உங்களுக்கு இவ்வளோ டெக்னிக்கலா ஐடியாஸ் கிடைக்குதுன்னு தெரியல. ரியலி இட்ஸ் ஸோ இம்ப்ரெசிவ். ரொம்ப நிறைய கான்செப்ட்ஸும் வித் கரண்ட் இது ரீசெண்டா வந்து தீர்ப்பு வரைக்கும் கூட கொண்டு வந்து எப்படியெல்லாம் வந்து சுச்சுவேஷன் இருக்கு, இன்னமும் நம்பிக்கை இருக்கு அப்படிங்கிற ஒரு அந்த அடித்தளமான ஒரு மனிதனோட வாழ்க்கைக்கு தேவை வந்து அந்த நம்பிக்கை தான். ஸோ எவ்வளவுதான் சுத்தி இவ்வளவு நடந்தா கூட ஸ்டில் தெர் இஸ் சம்திங் டு ஹோப் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் மனசுல புகுத்தி இருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ரமேஷ் சார். ஆல்வேஸ் உங்களோட ப்ரெசன்டேஷன் கான்செப்ட்ஸ் எல்லாமே வண்டர்ஃபுல். ஆஸ் யூஷுவல் அதே மாதிரி இன்னைக்கும் இருந்தது. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஹாவ் அ நைஸ் டே ஆல் ஆஃப் யூ. நன்றி நன்றி ஓகே லாவண்யா. லாவண்யா மேம். கோமதி மேம் உங்களுடைய பின்னூட்டம் தரலாம். அனைவருக்கும் இனிய நற்காலை வணக்கம். வாழ்க வளமுடன். முதல்ல அருணகிரி சார் வந்து இந்த ஒண்டர்ஸ் ஆஃப் 9 வந்து தமிழ் ப்ளஸ் மேக்ஸ் ஒரு காயினுக்கு 2 பக்கமும் இருக்கிற மாதிரி பிச்சு உதறாங்க. நான் நிறைய மேக்ஸ் கிளப்பு ஸ்கூலில் கண்டக்ட் பண்ணும்போதெல்லாம் 9 பற்றி பேசியிருக்கேன். ஆனால் இவ்வளோ விஷயம் தெரியல. இன்னைக்கு ஒரு நல்ல மேக்ஸ் டீச்சர், ஒரு தமிழ் டீச்சராக இருந்தாங்க. ஹேட்ஸ் ஆஃப் அருணகிரி சார். அதே மாதிரி ரமேஷ் சாரோட ஸ்பீச் இன்னைக்கு கேட்டோன்னே ஃபஸ்ட்டு எனக்கு தோணுனது, மாதமே ஒரு புக்கு போட்டால் என்ன நம்ம அப்படின்னு தான் தோணுச்சு. சாரோட ஸ்பீச்சை பார்க்கும்போது நம்ம ஏன் ஒரே ஒரு மாதத்தை மட்டும் எடுத்துக்கிட்டோம், மார்ச்சை மட்டும். மாதமே நம்ம எல்லாரும் பேசுறதுல ரமேஷ் சார் பேசுறத ஃபர்ஸ்ட்டாக போட்டு அழகாக ஒரு புக்கு போட்டுடலாமே அப்படின்னு தோன்ற அளவுக்கு வந்து உங்களை நான் புகழணும்னு அவசியம் கிடையாது. அப்படிங்களா? ஆமாம், எல்லாருமே ஃபீல் பண்ணுறோம். சார் வந்து எடுத்தோன்னே ஆரம்பிக்கும் போது பார், நான் கொஞ்சம் சார் சொல்கிற மாதிரி பின்னாடி கண்டென்ட் மாதிரி ரொம்ப எமோஷ்னல் கண்டென்ட் தான் கொடுப்பேன். சார் ஜாலியாக ஒரு முகமது பின் துக்ளக் எடுத்தோன்னே எனக்கு இந்த பாட்டு தான் ஞாபகம் வந்தது. ஒரு வயலில் ஒரு ஹீரோயின் பாடிக்கிட்டே போவாங்க. நீல நிற சேலையில் வானம், பச்சை நிற சேலையில் பூமி, நதிகளின் வண்ணம் நடமிடும் வண்ணம், நாடக மேளங்கள் தாலாட்டும் தேன் கிண்ணம், இளமை நாட்டிய சாலை. அப்படியே ப்ரீஸா போயிட்டு இருப்பாங்க. ஓ, சார் இன்னைக்கு நல்லா ப்ரீஸா போறாங்கன்னா என்ன பாட்டு பாட வச்சுட்டாங்கன்னா, காற்றோடு பட்டம் போல இந்த வாழ்க்கை தான். செம்ம டஃப்பான சப்ஜெக்டுக்கு போய் நல்ல உண்மையிலேயே வந்து டேக் ஏ டாஸ்க் அண்ட் டாக் ஏ சொல்யூஷன் அடிக்கடி சொல்லுவான் அந்த வேர்டு சென்டென்ஸ். அதை மாதிரி சார் வந்து சிவியரா நம்ம கோமாளிங்கிறத எப்படிலாம் இருக்கோங்கிறத ரொம்ப தத்ரூபமா ரொம்ப அழகா, இந்த பாவம்க்கு ஒரு ரூல் சொன்னாங்க பாருங்க. நம்ம இவ்வளோ நாள் ஸ்கூலுக்கு எஜுகேஷனுக்கு அதுக்கெல்லாம் தான் இப்படி எடுத்துக்கிட்டு இருந்தோம் ஃபர்ஸ்ட் லெட்டரை. சார் பாவத்துக்கு ரொம்ப அழகா எடுத்துருந்தாங்க. அதே மாதிரி ஓல்டு ஏஜ் பீப்புளுக்கு கிட்டத்தட்ட நான் நிறைய நேரம் இந்த சிந்திப்பேன். இளைஞர்களுக்கு நிறைய பேர் அட்வைஸ் கொடுக்குறாங்க, மாணவ செல்வங்களுக்கு, வேலை தேடும் இளைஞர்களுக்கு, திருமணம் புரிய காத்திருக்கும் இளைய தலைமுறையினருக்கு, இப்படிலாம் நிறைய பேர் அதுக்கான மோட்டிவேட்டட் ஸ்பீச் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க டெய்லி. ஆனால் வியாதியும் வயோதிகமும் மாறி மாறி மரண அடி கொடுக்குற வயதானவர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு குருகுல கல்வியே கொடுத்துட்டாங்க சார். இது வந்து அவேர்னஸ் வந்து 1% கூட அந்த ஏஜ்டு பீப்புளுக்கு இல்லைங்கிறது என்னுடைய ஃபீலிங். ஏன்னா நம்ம இப்போ சம்பளம் ஓரளவுக்கு நிறைய கடமைகள் எல்லாம் முடிச்சுட்டு நம்ம வேலையை விட்டு உட்காரும் போது நம்ம கையில இருக்க பணத்தை அப்படியே தூக்கி பையனுக்கு, பொண்ணோட நல்வாழ்க்கைக்காக பொண்ணு இருந்தா கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம், பையனுக்கு கொடுத்துட்டு அவங்க செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரிய நம்பிக்கையில இருக்கும்போது, பையன் பொண்ணு மேலேயும் நான் தப்பே சொல்லலை. அவங்களோட சூழ்நிலை எப்படி இருக்குமோ, கொடுக்க முடியாத நிலைமை வரும்போது அப்படியே சோர்ந்து போறாங்க. சார் தான் கரெக்டான சொல்யூஷன். எக்கச்சக்கமா நிறைய சொல்யூஷன். இது எல்லாத்தையும் கிட்டத்தட்ட இந்த வேலையை விட்டு இந்த ரிட்டையர்மெண்ட் எல்லா கடமையை முடிச்சுட்டு வர்றவங்களுக்கு இதெல்லாம் ஒரு ஆத்திச்சூடின்னே சொல்லலாம். ஔவையார் எழுதுனது, பாரதியார் எழுதின மாதிரி ரமேஷ் சாரோட இப்ப நல்ல ஒரு மாடர்னா ட்ரெண்டியா இருக்க ஒரு ஆத்திச்சூடியே கொடுத்துட்டாங்க. ரொம்ப எனக்கு சந்தோஷமா இந்த விஷயம் என் மனசுல ஏக்கமா இருக்கும். ஏன் பெற்றோர்லாம் இப்படி எல்லாத்தையும் கொடுத்துட்றாங்க? இப்ப நான் என் பையனுக்கு பாதி செஞ்சேன், நான் பாதி வச்சிருக்கேன். 2 பேரும் நாங்க சேமா இருக்கோம் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ். அப்படி இருந்தா மட்டும்தான் ஸ்டாண்ட் அலோனா இருக்கலாம், நம்ம கவலைப்படாம இருக்கலாம், இந்த வியாதியை வந்து எதிர்கொள்ளலாம், நல்ல ஒரு அழகான வாழ்க்கைக்கு போகலாம். இது வந்து ரொம்ப அழகா சார் கொடுத்துட்டாங்க. இந்த எமர்ஜென்சிக்கு ஐடியா கொடுத்தாங்க பாருங்க, போன்ல மட்டும்தான் நம்ம வச்சிருக்கோம். அது ரொம்ப 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 இன்னைக்குதான் நானே சிந்திச்சு ஒரு நோட்டு வாங்கி எழுதி வச்சுக்கணும்பா அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன். நல்ல சொல்யூஷன் கொடுக்குறாங்க பாருங்க லாஸ்ட்ல, எக்ஸலன்ட் சொல்யூஷன். இப்ப வந்து அந்த ஒன் டைம் பாஸ்வேர்ட் சொன்னாங்க. இந்த சார் சொன்னது லைஃப் டைம் பாஸ்வேர்டா இருக்குது, ரமேஷ் சார் சொன்னது. இது எல்லாத்தையும் நம்ம ஒட்டு மொத்தமா வெக்காபுலரியில பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்காங்க. இங்கிலீஷ் வெக்காபுலரியில புது புது வார்த்தை வருது. இந்த வார்த்தையெல்லாம் நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதே இல்லை. ரொம்ப அருமையா இருந்துச்சு.
நான் இது நம்ம குழுவுக்கு வந்து சார் எப்படி கிடைச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா அந்த எங்கிருந்தோ வந்தான் பாட்டு தான். எங்கிருந்தோ வந்தான் இடைச்சாதி நான் என்றான், இன்றிவனை யான் பெறவே என்னதவம் செய்து விட்டோம். உண்மையிலே ஹேட்ஸ் ஆஃப் ரமேஷ் சார். ரொம்ப வயதானவர்களுக்கு ஒரு பெரிய பிடிப்புணர்ச்சியை கொடுத்துருக்குறீங்க. இதை எல்லா வயதானவர்களும் ஃபாலோ பண்ணணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். அந்த ஆசை நிறைவேறணும். வாழ்க வளமுடன். ரமேஷ் சாரும் அவருடைய குடும்பமும் வாழ்க வளமுடன். தெய்வமே, டேக் எ டாஸ்க் இன்னொரு லைன் ஏதோ சொன்னீங்களே, அது என்னது? டேக் எ டாஸ்க் டாக் எ சொல்யூஷன். டாக் எ சொல்யூஷன். ஓகே, சந்தோஷம். நன்றி நன்றி கோமதி மேம். அறிமுக உரையில வந்து அந்த 9 பத்தி சொன்னோம். நீங்க சிறப்பான இருக்க எந்த விஷயமா இருந்தாலும் 18 சித்தர்கள், 18 புராணங்கள், ரிச்சஸ்ட் கார்டு, திருப்பதி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் விட்டு இருக்கு. நீங்க உங்களோட எண்ணத்தை ஓட விட்டு பாருங்க. சிறப்பான அனைத்தும் 9ல தொடங்க 9ல முடியும். டெஸ்லா அதை தான் வந்து 3, 6, 9 அப்படின்னு பேசியிருப்பாரு. டெஸ்லா சயின்டிஸ்ட். எல்லா எண்ணுக்கும் வந்து பவர் இருக்கு. பட் இதுக்கு சிறப்பான பவர் இருக்கு. கண்ட்ரோல் வந்து 9 தான் அப்படின்னு சொல்லிட்டு சிறப்பான பின்னூட்டம் கொடுத்த கோமதி மேம் நன்றி தெரிவித்து, அடுத்து ஜெகநாத சார் உங்களுடைய பின்னூட்டத்தை தரலாம். நன்றி அருணகிரி சார். ரமேஷ் அவர்கள் ரொம்ப சிறப்பான உரை அது. நல்லா நிறைய இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணி அழகா பிபிடியில் கொடுத்தாரு. ஏழைகளுக்கு வயதானவர்களுக்கான விழிப்புணர்வு கொடுக்குற விஷயங்கள் நானும் அவரும் இருக்கும்போதே நிறைய பேசுவோம். இந்த விஷயங்கள் எல்லாம் நாங்கள் ஒர்க் பண்ணும்போதே இந்த மாதிரி எல்லாத்தையும் எல்லாருக்கும் கொடுத்துடக்கூடாது அப்படின்ட்டு. அது எங்க கூட ஒருத்தர் இருந்தாரு. அவர் வந்து ஒருத்தருக்கு வந்து ஏதாவது அடிக்கடி கடன் கேட்குற மாதிரி இருக்கிறவங்கள்ட்ட முதல்ல ஒரு அமௌண்ட்டை கொடுத்துட்றது. அது வராட்டி பரவாயில்லன்ட்டு, அது திரும்பி வராட்டாலும் அவன் வந்து நம்ம கிட்ட திரும்ப கேட்க மாட்டான். அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்றது. அந்த மாதிரி இப்போ அந்த சைபர் கிரைம்ஸ் நிறைய வர்றதுனால அதுக்கான விழிப்புணர்வும் நிறைய கொடுத்தீங்க. சைபர் கிரைம்ஸ்னா நம்மளை அறியாம நேற்று கூட ஏதோ ஒன்று போட்டாங்க. இந்த மாதிரி ஜிபேல வந்து ஒரு சின்ன ஒரு சிம்பிள் வந்து அதை டச் பண்ண வேண்டான்ட்டு. ஆனா அது வந்தோடனே நான் வந்து அதை பத்தி படிச்சு பார்த்தேன். அது வந்து ஜிபேல இருக்கிறதே தான். அது ஏதோ ஒரு இது இருக்கு. அதை வந்து நம்ம அந்த மாதிரி எல்லாத்தையும் அப்படி நியூஸ் நிறைய வந்துட்டே இருக்கிறது. ஸோ அதனால அந்த மாதிரி வரக்கூடிய நியூஸையும் நம்ம வந்து படிச்சு பார்த்து அது உள்ள போய் பார்த்தோம்னா ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருக்கு. அதுவும் அந்த சிம்பிளே கூகுள் பேல இருக்கிறது தான். அது வந்து எதுக்காக இருக்குதுன்னு தெரியல. அந்த மாதிரி எல்லாம் விஷயங்கள் இருக்கு. அவர் வந்து எல்லாத்துலயுமே ரொம்ப சிரத்தை எடுத்து செய்யக்கூடியவர். எனக்கு கூட இருந்து ஒரு 10 வருஷம் நான் பழகினதுல அது நல்லா அவரோட குணநலன்களும் அவருடைய எஃபிஷியன்சியும் நல்லா தெரியும். அப்பவே அவர் வந்து இந்த மாதிரி ட்ரெயினரா போக போறேன்னு சொல்லிட்டு இருப்பாரு. அதை செஞ்சிட்டு இருக்காரு. அவருடைய முயற்சிகள் வெற்றி அடைந்திருக்கு. அது இன்னும் மேலும் சிறப்படைய வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி நன்றி சார். ராமவரம் சார் உங்களுடைய பின்னூட்டத்தை தரலாம். இனிய காலை வணக்கம். ரமேஷ் சார் என்று சிறப்பான ஒரு நிகழ்ச்சியை நமக்கு நட்புணர்வுக்கு கொடுத்திருக்கின்றார். நம் உயிரை காப்பதற்கு ஒரு காக்கை தான் உணவை வைத்து அது இறக்கின்றதா இல்லையா என்று பார்த்துவிட்டு தான் நான் சாப்பிட வேண்டும் என்ற ஒரு கருத்தை கூறினார். உண்மையிலேயே நம் உயிரை காப்பது காக்கை தான் என்று இப்பொழுதுதான் எனக்கு தெரிகின்றது. சாப்பிட்ட பின்பு நாய்க்கு வைப்பது அதுவும் ஒரு சிறப்பு தான். பசியோடு வீட்டு எதிரில் காத்திருக்கும். அதற்கு நாம் உணவு சாப்பிட்டு விட்டு தான் வைக்கின்றோம். ஆனால் காக்கைக்கு முதலில் வைக்கின்றோம். ஏனென்றால் நம் உயிரை காக்கின்றது என்பதற்காக. நான் கூட எப்பவுமே ஃபோனில் வந்து எல்லா மெசேஜையும் எல்லா நம்பரையும் ஃபோனில் வச்சுருப்பேன். ஒரு நாள் என்ன பண்ணேன், சாவி எங்கேயோ தொலைச்சி போச்சு. காரில் வச்சுட்டு ஃபோனை வச்சுட்டு நான் லாக் பண்ணிட்டு போயிட்டாங்க. அந்த நண்பர் வரவில்லை. நான் வெகு நேரம் காத்திருந்தேன். எனக்கு அந்த நம்பரை என்னுடைய நம்பரை எனக்கு தெரியவில்லை. அப்பொழுது வீட்டில் உள்ள நம்பர்களும் தெரியவில்லை. நான் அன்று தவிப்பிருக்கின்றதை அரை மணி நேரம் நான் எப்படி வீட்டுக்கு செல்வது என்று தெரியாமல், ஏனால் இரவு நேரம் ஆகிவிட்டது. அப்பொழுதுதான் தெரிந்தது. இப்போதுதான் ரமேஷ் சார் சொல்வது ஞாபகம் வந்தது. உண்மையிலேயே ஒரு டைரி போட்டு ஒரு பாக்கெட்டில் முக்கியமான நபர்கள்லாம் எழுதி வைப்பது மிக சிறப்பான ஒரு செயல். இதை கூறிய ரமேஷ் அவர்களுக்கு நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தது பணம் என்பது நோட்டில் அதாவது டாக்குமெண்ட்ஸில் போட்டு தான் பணம் தரோம் அப்படின்னு நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் டாக்குமெண்ட்ஸே ஏமாத்துறாங்க ஏமாளிகள். அதில் நாம் ஏமாந்து விடுகின்றோம். அதுக்கு என்ன செய்வது? டாக்குமெண்ட் தான் இருக்குது.
அவங்க எழுதி கொடுத்த ப்ரிண்ட் அவுட் இருக்குது. அதை வச்சுட்டு என்ன பண்ண முடியும்? காலாவதியான டாக்குமெண்ட்ஸை வைத்துக்கொண்டு நான் பணம் வாங்க முடியுமா என்பது எனக்கு தெரியவில்லை. சிறப்பான ஒரு நிகழ்ச்சி, நிறைய கருத்துக்களை சொன்னார்கள். கோமாளிகள் யோசனை செய்துதான் பேசுவார்கள், ஏமாளிகள் அப்படியல்ல, வருவதை வைத்து பேசி விடுவார்கள். சிறப்பான ஒரு நிகழ்ச்சியை கொடுத்த ரமேஷ் அவர்களுக்கு பாராட்டுவதில் மிக 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 மகிழ்ச்சி அடைகிறேன். அதை தத்துரூபமாக விளக்கிக்கூடிய அருணகிரி சார் அவர்களையும் பாராட்ட வேண்டும் என்று தினம் தினம் தோன்றும். அது உண்மையிலேயே பாராட்டுக்களுக்கு அவர் உரியவர் என்ற கருத்தை என பதிவு செய்து, இதை போன்ற நிகழ்ச்சிகளை ஏமாளி டு கோமாளி என்ற நிகழ்ச்சியில் 30 நாளும் கேட்க நாம் ஏமாளியாக இருக்கின்றோமா இல்லது கோமாளியாக நடிக்கின்றோமா என்பது நமக்கே புரிந்துவிடும் என்று நினைத்து என்னுடைய உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி தாமோதரன் சார். நன்றி தாமோதரன் சார். நன்றி சார். எண்ணிக்கையில் நம்பிக்கையில் எண்ணிக்கையை சேர்த்தால் அதுதான் பணம். பணம் என்பது அச்சடிக்கப்பட்ட நம்பிக்கை. அதை நம்ம முழுசா புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம டாக்குமெண்ட்டை கூட ஃபேக் டாக்குமெண்ட்டான்னு செக் பண்ணிடலாம். நன்றி, சிறப்பான பின்னூட்டம். நாகவலி மேம், உங்களுடைய பின்னூட்டத்தை தரலாம். அனைவருக்கும் நற்பொழுது இனிய காலை வணக்கம். ரமேஷ் சார் ஆஸ் யூஷுவல் எப்போதும் போல செம்மையா இருந்தது உங்களோட பேச்சு. இன்னொன்று ரொம்ப யூஸ்ஃபுல் எல்லாருக்கும், சீனியர் சிட்டிசனுக்கும் சரிதான் சேர்த்து. எல்லாரும் இளைஞர்களுக்கு சொல்லுவாங்க, ஆனால் நீங்கள் எங்களை போல சீனியர் சிட்டிசனுக்கு நிறைய சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ. நிறைய கற்றுக்கணும். இனிமேல் வாழ்க்கையில் நாம் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு நீங்கள் நிறைய உதாரணங்களை சொன்னீங்க. எக்ஸலண்ட்டாக இருந்தது. அருமை அருமை. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன் சார். ரொம்ப நன்றி. அருணகிரி ஐயா, நீங்களும் நல்லா அந்த நயன் பற்றி பேசுனது ரொம்ப எக்ஸைட்டிங். ரொம்ப ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப அருமையாக இருந்தது. கவிதை நடை அருமை சார். வாழ்த்துக்கள். இருவரும் வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள் சார். நன்றி நன்றி மேடம். சிவகணி மேடம் சூப்பரா வீட்டுல பேசுறதெல்லாம் கேக்குது. நன்றி நாகவலி மேடம். நன்றி நன்றி மேடம். நம்ம சைபர் உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். சீனியரா இருந்தாலும் இன்னைக்கு உள்ளதை அப்டேட் பண்ணிக்கிட்டோம்னா ஏமாற மாட்டோம். சஃபரிங் இஸ் இக்னோரன்ஸ் இஸ் த காஸ் ஆஃப் சஃபரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அறியாமை தான் பிரச்சனைக்கு காரணமா இருக்கு. அடுத்து நாராயண சார், உங்களுடைய பின்னோட்டத்தை தரலாம். எல்லோருக்கும் நற்பொழுது வணக்கம். ரமேஷ் சார், இன்னைக்கு அற்புதமான தகவலை கொடுத்துருக்கீங்க. அதாவது எப்படி வாழணும், நல்லதை சொல்றதை விட இதெல்லாம் செய்யாதீங்க, கெட்டது, இதெல்லாம் இப்படி உஷாரா இருங்கன்னு சொல்லி அழகா சொல்லிருக்கீங்க. ரொம்ப நன்றி. இன்று என்னோட திருமண நாள், எல்லோரும் வாழ்த்துக்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. அப்புறம் சார் சொன்ன மாதிரி இந்த நம்பர்ஸ் சொன்னாங்க, அதுல 3, 6, 9 இது என் லைஃப்ல எல்லாமே நிறைய வருது. இன்னைக்கு 9, என்னோட பிறந்த நாள் 21, அது 3 வரும். நான் வீடு வாங்கினது 6ஆம் தேதி. எல்லாமே இந்த 3, 6, 9 சார் சொல்ற நியூமரபிலிட்டி நம்பர் வந்து லைஃப்ல நல்லா இருக்கும். உங்களுக்கு எந்த நம்பர்னு சூஸ் பண்ணிட்டு அதை ஃபாலோ பண்ணுங்க, நல்லா இருப்பீங்க. வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி சார். இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் என் சார்பாகவும் நட்புலரி சார்பாகவும். சாருக்கு வந்து ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி. நாராயண் சார், திருமண நாள் வாழ்த்துக்கள். செல்வமும் சிறப்போடும் கல்வியும் அறிவும் பெற்று தொழிலில் மேலும் மேலும் முன்னேற என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம் சார். இல்லற நாள் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம் சார். துணைவியாரோடு மகிழ்ச்சியாக வாழ வேண்டும், இதுதான் என்னுடைய வாழ்த்துக்கள். நாராயணன் சார், உங்களுடைய திருமண நாள் வாழ்த்துக்கள். நன்றி சார். இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஹாப்பி சார். இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரம் ஆண்டு தம்பதியர் வாழியவே இல்லறம் கண்டு, நல்லோர்கள் மேலோர்கள் சாத்திரங்கள் கொண்டு நலமாக வாழியவே நல்லறம் கண்டு. ஹாப்பி வெட்டிங் டே சார். திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் சார். நாராயணன் சார், திருமண நாள் வாழ்த்துக்கள் சார். நன்றி. ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி நாராயணன் சார். வாழ்த்துக்கள். அடுத்த வீரா சார், உங்களுடைய பின்னூட்டத்தை தரலாம்.
அன்புகளுமிய சோதரர்கள் சோதரிகள் உங்கள் அனைவருக்கும் இனிய நட்புலரி காலை வணக்கமும் நல்வாழ்த்துக்களும் பொலிவாளர் அவர்களுக்கும். இன்று திருமண நாள் காணுகின்ற நமது அன்பு சகோதரர்கள் எல்லா வளமும் பெற்று இறையருளோடு வாலிய நீடு இணையரோடு என்ற அன்போடு அடுத்த நிகழ்ச்சிக்கு போகிறோம். நான் ரிட்டையர் ஆனப்ப எனக்கு ஒரு பெரிய கைடன்ஸாக இருந்தது ஒரு ப்ராவர்பு தான். ஐடியல் மேன் மைண்ட் இஸ் அ டெவில் ஒர்க் ஷாப். அதனால போய் சும்மா உட்காந்துடாத, அங்கே பேய் அரசாட்சி செஞ்சிடும் மைண்டில், அதனால ஆக்டிவாக இரு அப்படின்னு. இப்போ ஆக்டிவாக இருக்கிறதுல என்னன்னா, ஆக்டிவ் ஏஜ்டு ஆக்டிவ் பீப்புள் பி கேர்ஃபுல் ஆன் டெக்னாலஜி ஒர்க் ஷாப். இட் இஸ் நாட் ஒன்லி த ஒர்க் ஷாப், மேபி a worst shop. It can cheat you technology. ஸோ பி கேர்ஃபுல் ஆன் தட்டுன்னு அப்படி சொல்லிடலான்னு நினைக்க வேண்டியிருக்கு. கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு. பொலிவாளர் ஐயா எல்லாரும் சொன்ன மாதிரி தான், வாழ்நாள் சாதனையாளர்னாலும் இன்னைக்கு ஒரு சாதனையை பண்ணியிருக்காரு. என்னன்னா, எல்லாரும் பொலிவை தான் கொடுப்போம், இவர் ரிசர்ச் பேப்பரை கொடுத்துட்டாரு. இதில் ஒரு பெரிய ரிசர்ச் பேப்பரை கொண்டாந்து கொடுத்து, நீங்கள் எனக்கு என்ன பட்டம் கொடுக்குறீங்களோ கொடுங்கன்னு. இப்போ நமக்கு உள்ள பிரச்சனை என்னன்னா, என்ன பட்டம் கொடுக்கறது? ஏமாளி தான் இவர் அப்படின்னு சொல்லலாமா, இல்லை கோமாளி தான் இவருன்னு சொல்லலாமா? இல்லை, இந்த ரெண்டையும் தூக்கி அந்தாண்ட வச்சுட்டு சமாளிப்பவர், பெஸ்ட் சமாளிப்பவர் அப்படின்னு ஒரு பட்டத்தை கொடுத்துடலாம் அப்படிங்கிறது தான் இதாக இருக்கு. அவருக்கு அக்கா வேற பயத்தோட தான் இதை சொல்லிட்டு இருக்கான். அக்காக்கள்லாம் இங்கே இருக்காங்க, அடிக்க வருவாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, அவருக்கு நன்றாக சமாளிப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள் அனைவருக்கும். நன்றி நன்றி வீரா சார். அடுத்து மஞ்சுளா மேம் உங்களுடைய பின்னோட்டத்தை தரலாம். நன்றி வீரா சார். Okay, sir. Good morning to all. Happy morning to all. Today, sir, நாராயணன் சார், மிஸ்டர் நாராயணன் சார், உங்களுக்கு ஹாப்பி வெட்டிங் டே. இங்கே இப்போ எல்லாரும் உங்களை ப்ளஸ் பண்ணாங்க, கிரிட்டிங்ஸ் கொடுத்தாங்க. அப்போ நீங்கள் எவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணீங்கன்னு நான் உணர்றேன். நீங்கள் பண்ணியிருப்பீங்க சூப்பராக. பிகாஸ் மேரேஜ் டைம் அன்னைக்கு கூட நம்ம ஹரிபரியாக ஏதோ ஒரு கல்யாணம் நடக்கும். பட் இந்த மாதிரி டேவை செலிப்ரேட் பண்ணும்போது நம்மளோட இருக்கிறவங்க நமக்கு எவ்வளோ ஒரு அழகாக இந்த வேர்ஷனை கொடுத்து உங்களை கிரிட்டிங்ஸ் கொடுக்குறாங்க இல்லையா. ஹாப்பி மேரிட் லைஃப் சார் டுடே. And also, I got to thanks Mr. Ramesh sir. Sir, today your session was very nice, sir. ரொம்ப மல்டிபிள் இன்ஃபர்மேஷன் அதில் இருந்தது. இன்னைக்கு டுடே நம்ம என்ன மாதிரியான கிரைசிஸை மீட் பண்ணிகிட்டு இருக்கோமோ அது எல்லாமே நீங்கள் எங்கள் கண்ணு முன்னாடி கொண்டு வந்திருக்கீங்க. எஸ்பெஷலி இந்த ஓல்டேஜ் பீப்புள், அதுதான் சார் ரொம்ப கண்ணீரும் கம்பளமாக நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறது. ஸோ உங்களுக்கே தெரியும், நான் ஆல்ரெடி அடிக்கடி சொல்லுவேன், நான் கிராமத்தை சார்ந்து இப்போ டவுனில் இருக்கிறோம், கடலூரில். பட்டு நான் இங்கேயும் அங்கேயும் பார்க்குறது, கடலூரில் கூட நமக்கு தெரியாது அவ்வளோ கொஞ்சம் இதாக இருக்கிறதுனால இண்டிவிஜுவல் ஹவுஸு. அங்கே நம்ம கிராமத்து மக்கள்லாம் போய் பார்க்கும்போது எவ்வளோ ஒரு ஆக்டிவாக ஒர்க் பண்ணி பிள்ளைங்களை வளர்த்து குடும்பத்தை உருவாக்கினவங்கலாம் இன்னைக்கு வயசான உடனே அவங்க நலிஞ்சு ஒரு மூலையில் கிடக்கும்போது இதுக்கு என்ன நம்ம பண்ண முடியும்? நம்ம என்ன ஒரு சாதாரண ஆள் அப்படின்ற மாதிரி ரொம்ப உள்ளுக்குள்ள அப்படியே அது அரிக்கும். எனக்கு திரும்பி வர வரைக்கும் அதே மனசுக்குள்ள கஷ்டம் இருக்கும். ஸோ ஈவன் என் ஃபேமிலிலையும் சரி, எங்கள் அப்பா அம்மா எல்லாருமே அப்படிதான் இருக்கிறாங்க. நான் இன்னைக்கும் என்னால் என்ன முடியுமோ அதை தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு அண்ணனுங்க இருக்கானுங்க, அவனுங்க கொஞ்சம் கண்டுக்க மாட்டானுங்கன்றத எனக்கு கொஞ்சம் வருத்தம் இருக்கு. ஸோ இப்போ இதை நீங்கள் படித்தவங்கெல்லாம் இதை அவேர் பண்ணிக்கலாம். பட் படிக்காதவங்க, லிட்ரேட் பீப்புள், ஹவு தே வில் அவேர் அபவுட் திஸ்? அவங்க நம்ம கையில் இருக்கும்போது, இப்போ கோமதி மேடம் சொன்னாங்க பாருங்க, நானும் என் பையனும் ஈக்குவல் ரைட்ஸோட ஒரு ஸ்டாண்டிங் அலோன் டெவலப் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், அவங்க ஒரு எஜுகேட்டட் பர்சன், பையனையும் எஜுகேட் பண்ணிட்டாங்க. அவங்க கிட்ட மணி இருக்குது, அவங்க அதை அழகாக டிவைன் பண்ணிட்டாங்க. இது மாதிரி எல்லாராலையும் பண்ண முடியல, அதனால நிறைய பேர் சஃபர் ஆகுறாங்க. எனிவே நம்ம இந்த மாதிரிலாம் இருக்குன்றத நீங்கள் ஒரு சர்ச் பண்ணி கொண்டு எங்கள் முன்னாடி நிறுத்திட்டீங்க. உங்களுடைய வெரி குட் எஃபோர்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச் சார். வெரி நைஸ் டுடே செஷன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி ஒன். தேங்க்யூ சார். கடவுள் ஊரா மாத்திடுங்கம்மா, எல்லாம் சரியாயிடும். உங்க கேள்விக்கு ஏற்புரையில பதில் கொடுக்குறேன். சரிங்க ஐயா. நன்றி நன்றி மஞ்சுளா மேம்.
படிச்சவங்க, படிக்காதவங்கன்றதுக்கு வரையறை வந்து மாறி இருக்கு. ஆரம்ப காலத்துல அது வந்து வாழ்க்கைய படிக்காதவங்க, எழுத படிக்க தெரியாதவங்களா இருந்தது. இப்ப இன்னைக்கு வந்து படிச்சவங்க வந்து டிஜிட்டல படிக்காதவங்க, டிஜிட்டல படிச்சவங்க தான் வந்து படிச்சவங்க, படிக்காதவங்கன்னு வரையறை மாறி இருக்கு. ஸோ டிஜிட்டல் அப்டேட் பண்ணிக்க வேண்டியது அவசியமா இருக்கு. நன்றி. அடுத்து லட்சுமி நாராயண கே. சார் உங்களுடைய பின்னூட்டத்தை தரலாம். அனைவருக்கும் காலை வணக்கம் சார். நாராயணன் சாருக்கு இனிய திருமண வாழ்த்துக்கள் சார். நான் நேற்று நைட்டு வந்து இந்த யார் இன்னைக்கு ஸ்பீச்சுன்னு ஸ்லைடை பார்த்த உடனே முடிவு பண்ணேன் சார் தான் சொன்னா கண்டிப்பா வந்துருது இன்னைக்கு. இன்னும் எங்க ஊருக்காரர் பேச போறாரு, அவர் என்ன பேசலாம் கேட்கலாம் நம்ம அப்படின்னு தான் வந்துட்டேன் ஆக்சுவலா காத்தா இன்னைக்கு. அதே மாதிரி சார் சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சார் தான் நான்லாம் வந்து இப்போ வந்து ஓல்டேஜுக்கு போயிட்டு டுவர்ட்ஸ் ஓல்டேஜ் போயிட்டு இருக்கேன் ஆக்சுவலா. சீனியர் சிட்டிசன் ஆகிறதுக்கு நான் ஆன் தி வே. ஸோ அப்போது இந்த விஷயங்கள்லாம் வந்து அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கு ஆக்சுவலா. நானே இப்போ வந்து நிறைய என் பையன் சொல்லுவான், என் பையன் வந்து எல்லாம் நான் சம்பாதிக்க காசு உனக்கு தான்டா, உன்னை படிக்க வைக்கணும், உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது உனக்கு சேர்த்து வச்சுக்கிட்டு எனக்கு மற்ற செலவு பண்ணி எனக்கு நீ கொடுக்காத சொல்லுவான் அவன். எனக்கு 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 அவன் அட்வைஸ் பண்ணுவான் அவன். மாதிரி அந்த மாதிரி இந்த ஓல்டேஜில் நம்ம எப்படி பண்ணணுன்றதும் வந்து நம்ம நிறைய ஒன்றுமே பிளைண்டாக இருக்கும் நம்ம ஆக்சுவலாக. அது நிறையா கற்றுக்க வேண்டியதாக இருக்குது. அவ்வளோ இன்ஃபர்மேஷன் சார் கொடுத்தாரு ஆக்சுவலாக. நானே கூட ஏடிஎம்லாம் போகும்போது நான் எஜுகேட் பண்ணுவேன் ஆக்சுவலாக. இப்போ யாரோ ஒருத்தன் வந்து நான் வந்து பின் நம்பர் போட்டு பணத்தை எடுத்தாங்கன்னு போது நான் அவங்கள கூப்பிட்டு அவங்களே பண்ண சொன்னேன். நான் நீங்கள் பண்ணுங்க, நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க, யாரையும் நம்பாதீங்க, நீங்கள் தான் எடுத்துக்கணும் அதை அப்படின்னு சொல்லி அவருக்கு நான் கற்றுக் கொடுப்பேன் ஆக்சுவலாக அதை. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்மளே இப்போ இனிஷியேட் பண்ணி பண்ணோம்னா எல்லாருமே நம்ம வந்து அவேர்னஸ் கொடுக்கலாம். நம்ம ரொம்ப அருமையான செஷனாக இருந்தது சார் அது. அது மாதிரி அருணகிரி சொன்ன மாதிரி அந்த 9 நம்பர்ஸ் 3, 6, 9 எனக்கு வந்து இந்த 9 தான் எனக்கு வந்து ரொம்ப ஃபேவரட் ஆக்சுவலாக. என்னன்னா நான் வந்து ஒரு 20 வருஷமா நான் வந்து ஒரு இந்த டெண்டர் ஃபீல்டில் தான் இருக்கேன். டெண்டராக கோட் பண்ணி ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்கேன். எல்லா டெண்டர்லையுமே நான் வந்து இந்த 9 வந்து நான் வந்து பிளைண்டாக கோட் பண்ணுவேன் ஆக்சுவலாக. நான் ப்ரைஸ் அரைவ் பண்ணிடுவேன், அரைவ் பண்ணி 9ல் முடிகிற மாதிரி கோட் பண்ணுவேன் ஆக்சுவலாக. ஆல்மோஸ்ட் எனக்கு வந்து சக்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மோர் தேன் 70-80% வந்து சக்ஸஸ் வந்துடும் எனக்கு ஆக்சுவலாக. சரி டெண்டர்னு போது லோயஸ்ட் பெட்டர் தான் ஆர்டர் எடுப்பாங்க, அதுதான் அடுத்த செகண்டரி. பட் என்ன இன்ட்யூஷன் வந்து 9 கொடுத்தா நமக்கு ஆர்டர் கிடைக்குன்றதுனால 9 எடுக்கும்போது ஆல்மோஸ்ட் ஒரு 70-80% வந்து கண்டிப்பாக நான் சக்ஸஸ் தான் ஆகிட்டுங்க. ரொம்ப அருமையான கருத்து சொன்னேன் சார். ரொம்ப அருமை. ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ. நன்றி லட்சுமி நாராயணன் சார். அடுத்து இளவரசன் உங்களுடைய பின்னூட்டத்தை தரலாம். கோடீஸ்வர காலை வணக்கம். மாற்றம் முன்னேற்றம் வாழ்த்துக்கள். ரமேஷ் சார் வந்து இன்னைக்கு ப்ரோக்ராம் அப்படின்னோடனே ரொம்ப சந்தோஷமான தெய்வம் திருச்சி வராருங்கிறதும் என்கிட்ட பர்சனலாக பேசினாரு. ரொம்ப சந்தோஷம். ஃபேமிலியோட தெய்வமே நம்ம வீட்டுக்கு வந்து காப்பியாவது குடிச்சிட்டு போகும்போது அப்படிங்கிற ஒரு சின்ன ரிக்வஸ்டையும் வச்சுட்டு இன்னைக்கு நாராயணன் சாருக்கு திருமண நாள் வாழ்த்துக்களை வாழ்த்திட்டு எனக்கு என்னன்னா இந்த ஏமாளி கோமாளியில கண்ணன் ஒருத்தர் தெரியும். அந்த கண்ணனோட பையன் பேர் நாராயணன். சில பேரை பிடிக்கும், சில பேரை பிடிக்காம போகும். இந்த பேர் கொண்டவங்க எல்லாம் பிடிக்காம போயிடும் அப்படின்னு இருப்போம்ல. அது மாதிரி அந்த நாராயணனுங்கிற பையன் என்ன பண்ணான்னா எங்க அப்பா தான் உங்களை பார்த்துட்டு வர சொன்னாரு அப்படின்னு வந்தான். எல்ஐசி பாலிசி பொண்ணுங்க, நம்ம இறந்தா நம்ம காசு வீட்டுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு பாலிசியை போட்டான். அன்னியில இருந்து அந்த நாராயணங்கிற பேரை பிடிக்காம போச்சு. ஆனா என் பிரதர் லட்சுமி நாராயணன் வந்த உடனே நாராயணன் பேரை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன் அப்படின்னா நான் சொல்றத கேட்பாப்ல. அதாவது நம்பிக்கைங்கிற வார்த்தை இருக்கு பாருங்க. ஒரு விஷயத்த நம்ம எப்படி நம்புறோம், யார் சொல்லி நம்புறோம், அதெல்லாம் தான் நம்மளோட டிராவல்லயே நம்ம சொல்லும் போதே ஐயோ நம்ம கிடைச்சது இவனுக்கு கிடைக்காம போயிடுச்சுன்னா என்ன பண்றது? ஒண்ணும் இல்லை, 7,000 ரூபாய்க்கு வாங்கின ஒரு பிளாட்டு இன்னைக்கு 2 லட்சம் ரூபாங்கிறான். 2 பேரும் போய் அந்த முள்ளுக்காட்டுல போய் நின்று பாக்குறோம். அப்படின்னா இதை என் பிரதர் நம்புனான். மத்தவ யாரும் நம்பலையோங்கிறதெல்லாம் தெரியாது. ஒரு 7 பேர் என்னோட நம்பி டிராவல் ஆனாங்க. அப்படின்னா இது விஷயங்கள். அதே பக்கத்துல ஒரு 5,000 ரூபாய்க்கு ஒரு பிளாட் வாங்கினா இன்னைக்கு 5 லட்சம் ரூபாய். அதையும் நம்பினான், வாங்கினான். அப்படின்னா ஒரு இடத்துலையும் யாரோட டிராவல் ஆகணும் அப்படிங்கிற கிளாரிட்டி புரியணும் அப்படிங்கிறதும் இந்த 9 வந்து எனக்கு 30ஆம் தேதி பிறந்தது. என்னை போல 3 மடங்கு பவர்ஃபுல்லானது. அதனாலதான் 27 ஸ்லைடு போட்டீங்களோ தெய்வமே. 27 ஸ்லைடை போட்டு அதுல வேற 7, 2, 9 போட்டு அந்த 9 அருணகிரி சாருக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் அப்படியே காது குளிர இருந்தது தெய்வமே. நீங்க பேசுற அந்த நம்பர் இருக்கு பாருங்க, அந்த 9 வரத்துக்கு அந்த கால்குலேஷன் பண்ணதெல்லாம் வேற லெவல். அதே மாதிரி இந்த ஜிபேல சார் சொன்ன மாதிரி நேற்றுக்கு ஆடியோ வந்தது, அதை இப்பதான் அனுப்பிச்சு விட்டேன் நம்ம நற்புறவழியில. அந்த இதை மட்டும் கிளிக் பண்ணிடாதீங்க அப்படின்னு. அதை போய் நான் டெஸ்ட் பண்றேன்னு சொல்லிட்டு சில பேர் அது ஏற்கனவே ஜிபேல தான் இருக்கு அப்படின்னு நம்ம ஒரு டெஸ்டிங் பண்றோம் பாருங்க. நமக்கு ஏதோ ஒரு விஷயம் வந்திருக்கு, வந்ததை முதல்ல நம்புவோம் முழுமையா. நமக்கால ஆள் தான் அனுப்பியிருக்காரு, யாரோ ஒருத்தர் அனுப்பியிருக்காரு. நம்ம சேஃபா பிளே பண்ணுமே வழிய யாரோ ஒருத்தர் அதெல்லாம் ஏமாத்து வேலைன்னு சொன்னா கூட நம்ம தொடாம இருக்கிறது தான் துஷ்டனை கண்டா தூர விலகுன்னு எங்க அப்பா சொல்லியிருக்காரு. அதை நான் வந்து ஃபாலோ பண்ணுவேன்.
தெய்வமே நீங்க சொன்னதுலயே முத்தாய்ப்பான விஷயங்கள் என்ன அப்படின்னா, ஃபேமிலி லிட்ரஸி, டிரான்ஸ்பரன்சி சொன்னீங்க பாருங்க. ப்ரமோட்டிங் ஃபினான்சியல் லிட்ரஸி சொன்னீங்க. அப்புறம் டிரான்ஸ்பரன்சி ஃபேமிலிக்குள்ள இருக்கணும் அப்படிங்கிறது, இத வேத வாக்கா எடுத்துக்கங்க எல்லாரும். நான் என் வீட்டுக்குள்ள மீட்டிங் போடுவோம். வாரம் ஆப்பா உட்காருப்பா அப்படின்னு சொல்லிட்டு மீட்டிங் அப்படின்னு போடுவேன். போட்டவொடனே எல்லாரும் வந்து டக்கு டக்குன்னு உட்காருவாங்க. என்னன்னா, என்கிட்ட இருக்கிற 5 குறைகள், 5 நல்லது முதல்ல சொல்லுவேன். 5 நல்லதை சொல்லிட்டு பாக்கி எவ்வளவு குறையா இருந்தாலும் நான் கரெக்ட் பண்ணிக்க வேண்டியதெல்லாம் சொல்லப்பா அப்படின்னு சொல்லி லிஸ்ட் போட்டு ஒவ்வொருத்தரும் என் பையன் எழுதி கொடுத்தது என்கிட்ட இருக்கு, ஒய்ஃப் எழுதி கொடுத்தது என்கிட்ட இருக்கு. நான் எழுதி கொடுத்தா அவங்க வச்சிருக்காங்களாங்கிறது எனக்கு தேவையில்லாது. நான் உலகத்தை எப்படி பாக்குறேங்கிறதா எனக்கு முக்கியங்கிறத நான் தெளிவுல இருக்கேன். ஸோ உலகம் என்ன எப்படி பாக்குதுங்கிறது முக்கியமே இல்லை. நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம பேசுறது தப்பா எடுத்துக்குவாங்களோ, மத்தவங்க ஏதாவது புரிஞ்சுக்குவாங்களோ தப்பா. ஒரு மூதாத வயசானவங்களை காப்பாத்துற ஓல்டேஜ் ஹோம் நடந்துட்டு இருக்கும்போது நம்ம வார்த்தைகள்லாம் எத்தனையோ பேரை தூக்கி பிடிக்குதுங்கிறத தெளிவா புரிஞ்சுக்கிட்டு நமக்கான தாட்டை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு இவ்வளவு அழகான பிரமாதமான ஸ்லைடை கொடுத்த தெய்வமே வாழ்க பல்லாண்டு. நாங்க காஃபி தர தயாரு, குடிக்க தயாரா ஃபேமிலியோட வாங்க தெய்வமே, வாழ்க பல்லாண்டு. ஈச் அண்ட் எவ்ரி டே. பிடிக்காதவர்கள் கிடையாது. நம்பிக்கையோட சில விஷயங்களை பிடிச்சுக்கிட்டோம்னா ஏமாற்றப்பட மாட்டோம். அப்புறமா இங்க கொடுத்தத அதென்ன டேக் அ டாஸ்க் அண்ட் டாக் அ சொல்யூஷன். ஆஹா, அது பரம சந்தோஷமா இருந்தது. அதனால நம்ம பேசுறது எல்லாமே சொல்யூஷன் தான் அப்படிங்கிறத நோக்கி நம்ம டிராவல் ஆகும். வாழ்க பல்லாண்டு. நன்றி நன்றி கீலன் சார். அடுத்து முத்துலட்சுமி மேம் உங்களோட கருத்தை தரலாம். நன்றி கீலன் சார். தேங்க்யூ சார். அனைவருக்கும் நட்புலரி காலை வணக்கம். ரமேஷ் சார், எக்ஸலன்ட் பிரசன்டேஷன். ரொம்ப அந்த பிரசன்டேஷன்ல எனக்கு ரொம்ப அந்த அட்ராக்ட் பண்ணது என்னன்னா, அந்த பாயிண்ட்ஸ்லாம் வந்து அழகா அந்த பிங்க் பேக்ரவுண்ட்ல போட்டுட்டு, அந்த என்னென்னலாம் நமக்கு நடக்குது அப்படின்னு அந்த காசிங் ஃபேக்டர்லாம் போட்டுட்டு, அதுக்கு அந்த சொல்யூஷன் கொடுக்கும்போது அப்படி கிரீன் கலர் பேக்ரவுண்ட்ல அப்படி பளிச்சுன்னு சொல்லி கொடுத்தீங்க பார்த்தீங்களா? அந்த அட்ராக்ஷன். எது நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன், ரொம்ப ரொம்ப ஹைலி இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷனை வந்து ஹைலைட் பண்ணி அப்படி பளிச்சுன்னு எவ்வளவு டக்குன்னு பார்த்தாலும் அப்படியே மைண்ட்ல கேப்சர் ஆகுற மாதிரி அந்த கொடுத்த இது. ஸோ அதுலயே நீங்க வந்து எவ்வளவு ஸ்ரத்த எடுத்து அது வந்து எந்த பாயிண்ட் யாருக்கு ரீச் ஆகணுங்கிறதுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க அப்படிங்கறது அதுல தெரிஞ்சுது. அந்த அளவுக்கு உங்க பிரசன்டேஷன்ஸ் வந்து வெரி நைஸ் சார். அதுக்கப்புறம் அந்த பாயிண்ட்ஸ் நீங்க அந்த பாவம்ங்கிற அந்த வார்த்தைக்கு ஒரு அழகான ஒரு எக்ஸ்பான்ஷன், PAVM. அதுக்கு வந்து எப்படி பண்றது, என்னெல்லாம் வந்து இருந்தா நம்ம பாவப்படும் போதெல்லாம் அதுக்கு நமக்கு ஞாபகம் வரும். அது அப்புறம் இந்த இமோஷனல் சிச்சுவேஷன்ஸ் வந்து என்ன மாதிரிலாம் நம்ம ஏமாந்து போறோம், க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸே எப்படி ஏமாத்துறாங்க. அப்போ அந்த மாதிரி அவங்க உதவி கேட்கும்போது எப்படி வந்து நாசூக்கா பதில் சொல்லிட்டு நம்ம அதுல இருந்து நம்ம எஸ்கேப் ஆகிடுறது, ஏமாறாம நம்ம எஸ்கேப் ஆகுறத விட ஏமாறாம எப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்றது. அதுக்கப்புறமா அந்த யுனிவர்சல் ப்ரிவென்ஷன், அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் நீங்க சொன்னது, இந்த மாதிரி ஒன்னொன்னும் இன்னைக்கு நாங்க கத்துக்கிட்ட அத்தனையுமே வேல்யூபிள் இன்ஃபர்மேஷன் சார். அதுக்கப்புறம் அந்த ஓல்டேஜ் பீப்புள் வந்து எப்படிலாம் வேற வேற சிச்சுவேஷன்ல இது பண்ணி கடைசியில குடும்பத்தார் காப்பாத்த வேண்டியவங்களை வந்து சட்டம் தான் காப்பாத்துச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த இன்சிடென்ட்ஸ் எங்களுக்காக ஷேர் பண்ணது. லாஸ்டா வந்து அந்த சட்டமே தப்பு செய்யும் போது சட்டத்தையே கேள்வி கேட்கறதுக்கு அந்த சட்டம் ஒரு இருட்டறைன்னு சொன்னது. இந்த மாதிரி ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் சார். அத்தனையும் வந்து ஒன்னும் வந்து வாழ்நாள் பாடம். அது எங்களுக்கு வந்து ஒரே நாள்ல சொல்லிட்டீங்க. சீனியர் சிட்டிசன்ஸ் நிறைய பேர் இருக்காங்கன்னு சொன்ன மாதிரி பிற்காலத்துல சீனியர் சிட்டிசன்ஸ் ஆக போற அத்தனை பேருக்குமே இது ஒரு இதுதான் அப்படிங்கறத நாங்களும் எடுத்துக்கிட்டோம் சார். வெரி நைஸ். நாராயணன் சாருக்கு வெட்டிங் டே விஷஸ். உங்க எல்லாருக்கும் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், இன்னைக்கு எங்க அம்மாவோட பர்த்டே April 9. நீங்க அவங்க வந்து மிக்க மனமகிழ்ச்சியோடு உடல் நலத்தோடு நீடூழி வாழணும்னு எல்லாரும் அவங்களுக்கு வேண்டிக்கணும், பிரார்த்தனை பண்ணிக்கணும் சொல்லி நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ சார். சுந்தரி அம்மாக்கு வாழ்த்துக்கள், பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இன்னைக்கு தான் பிறந்தீங்களா? செல்லக்குட்டி சுந்தரி வந்தா. அவர்களுடைய ஆசீர்வாதம் நம்மளுடைய அன்போடு அவர்களுடைய ஆசீர்வாதம் நம் மீது நிற்கட்டும். இறையருள் நிறைக. தேங்க்யூ சார். தேங்க்யூ. வாழ்த்துக்கள் மேடம். பிறந்த நாள் வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். பிறந்த நாள் வாழ்த்துக்கள் மேடம். பல்லாண்டு பல ஆண்டுகள் சிறப்புடன் வாழ என்னுடைய வாழ்த்துக்கள். முத்துலட்சுமி மேடம், அம்மாவுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நன்றி. பிறந்த நாள் Thank you all. வாழ்த்துக்கள். Thank you all for your kind wishes and prayers.
நன்றி நன்றி. முத்துலட்சுமி அம்மாவுடைய அம்மாவுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என் சார்பாகவும் நட்புலரி சார்பாகவும். ஸோ அவங்களுடைய ஆசீர்வாதம் இந்த நட்புலரியில் இருக்க எல்லாருக்கும் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன். நன்றி. அடுத்து சுனிதா மேம் உங்களுடைய பின்னூட்டத்தை தரலாம். தேங்க்யூ சார். முத்துலட்சுமி மேடத்தோட அம்மாவுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ரமேஷ் சார் செஷன் வந்து எப்பயுமே ரொம்ப நல்லா இருக்கும். அவருடைய கருத்துக்கள் வந்து ரொம்ப செலக்டிவாக எடுத்து கொடுப்பாங்க. அதை விட சிறப்பு வந்து அவருக்கு சொல்ல போகிற கருத்துக்கு வந்து எஃபெக்டிவாக ஒரு பேக்ரவுண்ட் பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனோட சொல்கிறது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். அது மாதிரி நான் ரமேஷ் சார்ட்டு நான் ஃபாலோ பண்ணது நற்புலரியில் எவ்வளவு அவருக்கு அந்த வளர்ச்சியில் எவ்வளவு அவருக்கு எஃபெக்ட் போட முடியுமோ அவ்வளோ எஃபர்ட் போட்டு இந்த நற்புலரி வந்து சீராக செயல்படுறதுக்கு வந்து ரமேஷ் சார் வந்து ஒரு முக்கிய காரணம். அதற்கும் வாழ்த்த வயதில்லாம் இல்லை என்றாலும் வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி சார். நன்றி நன்றி சுனிதா மேம். சிறப்பான பின்னூட்டம். சிவசங்கரி மேம் உங்களுடைய பின்னூட்டத்தை தரலாம். அனைவருக்கும் நட்புலரி இனிய காலை வணக்கம். ரமேஷ் சாருக்கு சொல்லவே வேண்டாம், எப்போதும் போல ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸலண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டாரு. செம்மையாக இருந்துச்சு சார். ப்ரெசன்டேஷன் ஸ்லைடு எல்லாமே ரீசன்ட் நியூஸ் வரைக்கும் சொன்னீங்க, எல்லாரும் பாராட்டுறது தான். நிறைய பல தகவல்கள், நிறைய ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுற மாதிரி பல தகவல்கள் கொடுத்துருக்கீங்க. அருமை சார். டாப்பிக்கு தகுந்த மாதிரி நல்லா கொடுத்துருக்கீங்க. எக்ஸலன்ட் செஷன் சார். தேங்க்யூ. வாழ்க வளமுடன் சார். நாராயணன் சாருக்கு இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். முத்துலட்சுமியோட அம்மாவோட பிறந்த நாளுக்கு என்னோட பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிக்கணும். தேங்க்யூ சார். நன்றி நன்றி மேம். நாளைக்கு நீங்க தானே செஷன்? ஆமாம் சார். ஆமாம் சார். நாளைக்கு சிவசங்கரி மேமோட செஷன், எல்லாரும் ஒரு முறை வேண்டுகிறோம். அடுத்து சிவகங்கை மேம் உங்களுடைய பின்னூட்டத்தை தரலாம். நாளைக்கு தேதி 10. வாய்ஸ் பிரேக் ஆகுது. தேங்க்யூ சார். நன்றி நன்றி மேடம். நீங்கள் எல்லாருமே ரசிக்கிறீங்க புது தகவலை, புது இன்ஃபர்மேஷனை. ஸோ அதனால் எனக்கு சில விஷயங்களில் உடன்பாடு இல்லைனாலும் ஒவ்வொரு ப்ரெசண்டரோட இன்ட்ரெஸ்ட்டுக்காக நான் வந்து தேடி தேடி எழுதுகிறேன். ஸோ அது தொடரும். அடுத்து திரும்ப ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கீங்க, சொல்லுங்க மேடம். சிவகனி மேம். சார் நான் ரைஸ் பண்ணேன் சார். என்னன்னா இவங்க ரமேஷ் சார் சொன்னதுல இந்த ஃப்ராட்ஸ்டர்ஸ் அண்ட் ஸ்கேம்ஸ்டர்ஸ் பத்தி நிறைய சொல்லியிருந்தாங்க. லாஸ்டா நமக்கு 2 கேள்வி கேட்டிருந்தாங்க. அதுல முதல் கேள்வி மட்டும் நான் யோசிச்சேன், இந்த மாதிரி நம்ம இந்த ட்ராப்ல மாட்டிக்காம இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மெயினா வந்து ஒண்ணு அன்புக்கு அடிமையாகி மாட்டிக்கிறோம், இல்ல ஆசைக்கு அடிமையாகி மாட்டிக்கிறோம். இந்த 2ல இருந்தும் நம்ம அந்த உணர்ச்சிகளுக்கு அடிமையாகாம இருந்தோம்னா நம்ம தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு என் மனசுல தோணுச்சு. அதை ஷேர் பண்ணிக்கணும்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் அருணகிரி சார் உங்களுக்கு வந்து அந்த நம்பர் 9 இன்னைக்கு எங்க அம்மா பர்த்டே அன்னைக்கு நீங்க ஸ்பெஷலா அதை பத்தி நிறைய சொன்னதுனால எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. தேங்க்யூ வெரி மச் சார் ஃபார் த எக்ஸலண்ட் இன்ஃபர்மேஷன் அபவுட் 9. தேங்க்யூ சார். நன்றி நன்றி மேம். சிவகனி மேம் திரும்ப ஹேண்ட் ரைஸ் பண்ண மாதிரி இருந்தது. ஓகே. அருணகிரி சார் ஒரு நிமிஷம். எல்லோரும் எனக்கு வாழ்த்து சொன்ன எல்லா நட்புலரி நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் நான் என் மனைவி, என் குடும்பத்திற்கு நன்றி. உங்களுக்கு ஸ்வீட் வேணும், நேரம் வருமாது. நன்றி நன்றி நாராயணன் சார். வேற எல்லாரும் பின்னோட்ட கொடுத்துட்டோம். நம்ம இன்கால் மெசேஜ் போறோம். டி சிவகுமாரன் சார் எக்ஸலன்ட் செஷன் சார், வாழ்த்துக்கள் போட்டிருக்காங்க. மேஜர் நாராயணன் சார் கிரேட் செஷன். ரமேஷ் சார், ரம்யா கமல்ராஜ் மேம் நைஸ் அவேர்னஸ் செஷன், லாட்ஸ் ஆஃப் ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள்ஸ். தேங்க்யூ ஸோ மச் சார், வாழ்க வளமுடன். சண்முக வீரமணி சார், அனைவருக்கும் இனிய நட்புலரி காலை வணக்கம். எக்ஸலன்ட் செஷன் பிரதர் அபவுட் ஏமாலி டு கோமாலி வித் நைஸ் பிபிடி பிரசன்டேஷன் வித் லாட்ஸ் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ். தேங்க்யூ, வாழ்க வளமுடன். சிவசங்கரி மேம் எக்ஸலன்ட் செஷன். ரமேஷ் சார் லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அவேர்னஸ் ப்ரோக்ராம், கங்க்ராட்ஸ். கண்ணன் ராஜன் சார் காலை வணக்கம், மிக சிறந்த உரை, எதிர்பார்த்ததெல்லாம் கிடைத்தது, இதற்காக மனமார்ந்த நன்றி. இந்த உரையில் பல முக்கியமான கருத்துக்கள் உள்ளன.
மூத்த குடிமக்களுக்கு மட்டுமல்ல, நடுத்தர வயதினருக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஒவ்வொரு வார்த்தையும் அர்த்தமுள்ளதாகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் உள்ளது. எந்த முடிவையும் எடுக்கும் முன் நிதானம் சிந்திப்பது எப்போதும் நல்லது. நன்றி. ரமேஷ் ராஜு சார், நாமக்கல்ல இருந்து. வெரி கிரேட் செஷன் சார், ரியலி சூப்பர். வாழ்க வளமுடன் சார். காட் பிளஸ் யூ abundantly with good health and happiness. தன்மானம் சார், ரம்மியமான அதிகாலை சூழலில் திரு ரமேஷ் ஐயா அவர்கள் பிபிடி அனைத்தும் ஏமாற்றாதே ஏமாற்றாதே ஒரு குறும்படம் பார்த்தது போல் இருந்தது. தினசரி வாழ்வில் நாம் செய்யும் தவறுகளை திருத்திக் கொள்ள வேண்டும் என்பதையும் நல்லதை பயணிக்கவும் செய்தது. வாழ்க வளமுடன். ரா தன்மானம் சார். லாவண்யமணி மேம், ஹாப்பி வெட்டிங் டே சார். மேஜர் நாராயண் சார், ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி நாராயணன் சார். ரம்யா கமல்ராஜ் மேம், ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி சார். நாராயணன் சார், தேங்க்ஸ் ஃபார் ஆல் விஷஸ் நட்புலரி ஃப்ரெண்ட்ஸ். தன்மனம் சார், இல்லறம் நல்லறமாக நாளும் இருமனமும் ஒரு மனதாய் இணைந்து பல்லாண்டு வாழ வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் நலமுடன் என திரு நாராயணன் ஐயா அவர்களின் இந்த திருமண நாளில் வாழ்த்தி மகிழ்கிறேன் போட்டிருக்காங்க. ஜென் சேகர் சார், மில்டன் ராஜசேகர் சார், சூப்பர் தோழர். மேஜர் நாராயண் சார், ஹெச்பிடி விஷஸ் டு முத்துலட்சுமி beloved mother. டாக்டர் எம் மஞ்சுளா மேம், டியர் முத்துலட்சுமி மேம், happy birthday to your ma'am. Please convey my kindness. Mutulesh ma'am, thank you all for your kind wishes and blessings, friends, for my mother's birthday wishes. Nitya Devi ma'am, sweet, please. Kavita Kannan, happy wedding anniversary, sir. Excellent session, Ramesh sir. Wonderful. It was really a learning session. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாம் முடிச்சாச்சு. லட்சுமி நாராயணன் கேஸ், இனிய பிறந்தநாள் நமஸ்காரங்கள் முத்துலட்சுமி மேடம். ஸோ முத்துலட்சுமி மேடம் வந்து எல்லாருக்கும் வந்து நமஸ்காரம் பண்ணிட்டாங்க. சார், உங்களுடைய ஏற்புரை. நன்றி அருணகிரி சார். அருமையான, இன்னைக்கு கிட்டத்தட்ட 6:46 இருந்தாலும் அத்தனை பேரும் இருந்து கேட்கறதுக்கு முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சார் வந்து நயன் பத்தி சொன்னாரு. எனக்கு ஆக்சுவலி ஒரிஜினல் பர்த்டே 18/11/66. நான் ஒய்ஃப் வந்து 27/3/72. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா 2 பேருக்குமே அந்த 18/27 9 தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச நம்பர் எனக்கு. அதனால அது அந்த டேட்ல எனக்கு வந்ததும் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா எடுத்துக்கிறேன். நன்றி. ஸோ அது மாதிரி மஞ்சுளா மேடம் ஒரு விஷயம் சொன்னாங்க, படிக்காதவங்களுக்கு எப்படி லிட்ரேச்சர் கொண்டு போகிறது அப்படின்ட்டு. இப்போ எங்கள் மதர் பார்த்தோம்னாக்கா ஷீ இஸ் 87 இயர்ஸ் எங்க. அவங்க வந்து வாட்ஸ்அப்பு, யூடியூப்பு, மொபைல், ஸ்மார்ட் ஃபோன் வச்சு ஆப்ரேட் பண்ணுறாங்க. நம்ம ஒரு ஒரு சொல்யூஷன் அவங்களுக்கு லிட்ரேசி கொடுக்கறது. பட் அவங்க பேங்க் டிரான்சாக்ஷன்லாம் ஷீ ஓன்ட் டு அந்த பண்ணுவேன். ஸோ லிட்ரேசி கொடுக்கறது ஒரு பக்கம். எந்த அளவுக்கு அவங்களுக்கு லிட்ரேசி இருக்கோ அந்த அளவுக்கான விஷயங்கள் மட்டும் அவங்க ஹேண்டில் பண்ற மாதிரி பார்த்துக்கணும். அதுவும் நம்மளோட கடமைகள் தான். பட் எல்லாருக்கும் எல்லாம் தெரியும்னு சொல்ல முடியாது. தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதை நம்ம ஏற்படுத்தி கொடுக்கணும். இப்ப நீங்க மஞ்சுளா மேடம் மாதிரி நீங்க நிறைய பேர் எக்ஸ்போஸ் ஆறீங்க, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எக்ஸ்போஸ் ஆறீங்க, நிறைய வில்லேஜஸ்க்கு எக்ஸ்போஸ் ஆனீங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி லிட்ரஸி உங்களுக்கு எந்த மாதிரி கொடுக்க முடியுமோ அவங்க கொடுத்து சப்போர்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம். அருணகிரி சார் வந்து நயன் சம்பந்தமா பக்காவான விஷயங்கள் நிறைய இருந்தது. நாளைக்கு 10க்கு என்ன பண்ண போறாரு தெரியல. சிவசங்கரி மேடம் நாளைக்கு 10ன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு என்ன தேடி கொடுப்பாரு கண்டிப்பா. இன்னொரு விஷயம் கோமதி மேடம் சொன்னது, தாமோதர் சார் சொன்னாரு, நான் இந்த டைரியில பேரை நோட்டு எழுதி வைக்கிறேன்ட்டு. ஃபோன் நம்பர்ஸ்லாம் டைரி கிடையாது, ஒரு கார்டுல அப்படியே வரிசையா நம்ம டேபிள் மேல இருக்கும் அந்த நம்பர்ஸ். டைரினாலும் பெரட்டி தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். பட் ரெடி ரெக்கனரா இருக்கணும். ஒரு கார்டு அப்படி பார்த்தோம்னா இருக்கும். இல்லை நம்ம வீட்டில் ஒரு ஒயிட் போர்டு வச்சிருக்கோம்னா அதில் எழுதி வச்சிருக்கோம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணலாம். அது மாதிரி இந்த பணம் ஒருத்தர் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கொடுத்து ஏமாறுறதை பற்றி சொல்லும்போது ஒரே ஒரு மெசேஜ் மட்டும் சொல்ல விட்டேன். எங்கள் அப்பா சொல்லுவார், வாயால இல்லைன்னு சொல்லாத, கையால இல்லைன்னு சொல்ல அப்படின்னாரு. யாராவது இந்த மாதிரி டிசிப்ளின் இல்லாத ஃப்ரெண்ட்ஸ் பணம் வாங்கி கொடுக்க மாட்டேங்கிறான்னா, ஒரு 1000 ரூபாய் கேட்குறோம்னா, ஐயோ பாண்டி இந்த 1000 ரூபாய் கொடுக்குற, என்கிட்ட இப்போதைக்கு 200 ரூபா தான் பாருங்க பிடிப்பா அப்படின்னு அவன்கிட்ட கொடுத்து ஓடி அவன் திருப்பி வரமாட்டாங்க. வாயால இல்லைன்னு சொல்லாத, கையில சொல்லி அனுப்பணும்னா திருப்பி அவன்
கடன் திருப்பி கேட்போன்ட்டு வரமாட்டான் அப்படி சொல்லுவார். அந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணலாம். இன்னொரு விஷயம் பார்த்தோம்னாக்கா வயதானவர்களுக்கான ஒரு செஷன் நான் ஆல்ரெடி ஒரு 5-10 வருஷமா எடுத்துட்டு இருக்கேன். செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்னு ஒரு செஷன், அது பேரு. வயதானவர்கள், வயதாக ரிட்டையர்மெண்ட்டை நோக்கி போறவங்க யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஹெல்பேஜ் சொன்ன ஒரு விஷயம் சொன்னேன், ரிட்டையர்மெண்ட்டை நிறைய பேர் பிளான் பண்றது இல்லைன்ட்டு. ஸோ அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஈவன் இப்போ 35 இருக்கிறவங்க கூட தே கேன் அட்டெண்ட் த செஷன். அந்த மாதிரி ஒரு செஷன் நான் பண்ணலான்னு இருக்கேன். நான் உங்களுக்கு லிங்க் அனுப்புகிறேன். யார் யாருக்கெல்லாம் விருப்பமோ என்னோட ஒரு நாள் நம்ம பிளான் பண்ணி பண்ணுவோம். ஒரு 45 மினிட்ஸ் செஷனாக இருக்கும், இல்லை 1 hour செஷனாக இருக்கும். ஃப்ரீ வெர்ஷன் தான். நான் உங்களுக்கு அது அனுப்புகிறேன், நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். அதோட நிறைய பேர் அருமையான வாழ்த்து இருக்கிறீங்க. எனக்கு நிறைய விஷயங்கள் நான் தேடி கண்டுபிடிக்கணும், நிறைய படிக்கணும் அப்படின்றவங்க வாழ்த்துக்களை எடுத்துட்டு இன்னைக்கு நாராயணன் சாருடைய திருமண நாள் வாழ்த்துக்கள் சொல்லி, சுந்தரி மேடத்துக்கும் ஒரு பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்லி அவங்களோட ஆசீர்வாதங்களை வேண்டுகிறேன் அப்படின்னு சொல்லி விடைபெறுகிறேன். தேங்க்யூ ஆல் பார்ட்டிசிபென்ட்ஸ் அண்ட் அருணகிரி சார். நன்றி. நன்றி சார். மிக சிறப்பான ஏற்புரை. ஒரு சிறப்பான தேதியில ஒரு சிறப்பான ஆளுமை, மிக சிறப்பான இந்த நிகழ்வு இனிதே நிறைவுக்கு வருகிறது. உலக மக்களின் நன்மைக்கான கூட்டு பிரார்த்தனையோட உலகின் எல்லா உயிர்களையும் படைத்த சர்வ வல்லமையும் ஈடு இணையில்லா சக்திகளின் பிறப்பிடமாக உள்ள இயற்கை பேராற்றலே, இயற்கை பேராற்றலின் மாபெரும் சக்தியாக, எங்களின் ஆழ்மன நம்பிக்கையாக, எங்களுக்குள் பெருக்கெடுத்து ஓடும் நேர்மறை ஆற்றலே, அனுதினமும் உற்சாக ஊற்றாயிருந்து நாங்கள் அனைவரும் சகல ஐஸ்வர்யங்களுடன் ஆனந்தமயமான ஆரோக்கிய வாழ்வினை பெற்று அதிகாரம், ஆளுமை, செல்வாக்கு, வல்லமை கொண்ட மனிதர்களாக ஞானம், புகழ், வெற்றிகளை அடைந்து நாங்களும் எங்கள் குடும்பமும் பரிபூர்ண திருப்தியுடன் நிறைந்த செல்வ செழிப்புடன் மிகவும் நிம்மதியான வாழ்வினை வாழ்ந்து வருகிறோம். எங்களுக்கு நிம்மதியான வாழ்வினை அளித்த இயற்கை பேராற்றலின் பெருங்கருணைக்கு எங்களின் மனமார்ந்த நன்றி, எங்களின் உணர்வு பூர்வமான நன்றி, எங்களின் ஆத்மாத்மான நன்றி. நன்றி நன்றி நன்றி. இவன் தொண்டைமண்டலம், ஆர்ப்பாக்கம், ரீச் வி அருணகிரி. அனைவருக்கும் நன்றி. நன்றி சார். நன்றி சார், உங்களோட டெடிகேட்டட் கம்பெனிக்கு. சூப்பர்.